பிரகாஷ்ண்ணா வணக்கம்ண்ணா. கேக்குதா? பரணிண்ணா கேக்குதா? பிரதர் கேக்குது கேக்குது. ஒரு 5 ஆ நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் வரட்டும். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிடுறீங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. என்ன ஸ்பெஷல்? ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னா அந்த கருப்பு படத்துலேருந்து 100 கோர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்டர் விட்டுருந்தாங்க. அப்புறம் இயல் இசையே அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து என்ன ஏதோ செய்தாய் அப்படின்ற படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேலும் மயிலும் அப்படின்ற ஒரு ஹிந்தி சாங் ரிலீஸ் ஆச்சுல, அதோட மேக்கிங் வீடியோ ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கே இது பண்ண மியூசிக் இது பண்ண வீடியோ, சாரி, எஸ்கே வந்து அந்த மியூசிக் வீடியோவில் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ, அப்புறம் அந்த பாலன் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் ஃபிலிம் இருக்குது, அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஜி5 வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபுவோட அடுத்த ஃபிலிம் அது கிஷோர் குமார் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு 10 வேஷத்தில் நடிக்க போகிறதாக நியூஸ் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சிவகுமார் ஒரு புது ஆக்டர், அவர் நடிக்கிற பாதாம் கீர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாரண்ட் அப்படின்ற வெப் சீரிஸு, அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 எபிசோட்ஸ் வந்து இப்போ ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மீதி 4 எபிசோட் நாளைக்கு ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மலையாளம்லேருந்து ஒரு நிமிஷம், சாரி, மாதவனோட ஜிடி நாயுடு பயோபிக் அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஜூலை 17th ரிலீஸ் ஆகுது. குஞ்சாகோ போபனோட உன்மாதம் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு போலீஸ் இதில் த்ரில்லர் மாதிரி வருது. ஷாஹி கபீர் அவர் தான் ரைட்டர் இந்த படத்துக்குமே. ரோந்து ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி அந்த படத்தோட ரைட்டர்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். த ஒடிசி அந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hour 52 minutes. அதுதான், அவ்வளோதான் அப்டேட்ஸு. இதை தவிர வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ வேறு ஏதாவது இருக்கா அப்டேட்டு? ரெட்டி படத்துல ஒரு சாங் ப்ரோமோ வந்துச்சு, பாத்தீங்களா? சொல்லிட்டீங்களா? இல்லையே. ரெட்டி படத்துல இருந்து ஒரு சாங் ப்ரோமோ வந்துருந்துச்சு. ஸ்ருதிகாசன் தான் அந்த டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஸ்பெஷல் டான்ஸ் நம்பர் ராம் சரண் கூட. அதுதான் விட்டு போன அப்டேட், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து 2 படம் பார்த்தேன். ஒன்று வந்து இந்த மலையாளம் ஃபிலிம் மதுவிது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து படம் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. படம் நான் எதுவுமே தெரியாமல் தான் பார்த்தேன். ஒரு ஃபீல் குட் ட்ராமா, எல்லோரும் டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் பார்த்தேன். ஆனால் இன்ட்ரோல் பிளாக்கு
அந்த இன்ட்ரோ பிளாக்கு நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாரி ஒரு இன்ட்ரோ பிளாக்கு. படம் பாருங்க. உங்களுக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ் இந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும் அப்டின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க அங்கங்க. லாஸ் இருந்தாலுமே ஒரு தடவ தாராளமா பார்க்கலாம். மலையாள படங்கள் நெறைய படங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா, இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அமேசான் பிரைம்ல ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்திருக்கு. சோனாக்ஷி சிங்கும், ஜோதிகா அவங்க 2 பேரும் நடிச்சிருக்கிற படம். ஆம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாரி செட்டப் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரு. அ அதுக்கப்புறம் ஒரு மாரி பிளாட்குள்ள போனதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிப்பிங்கா போச்சு. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ தவிர மத்த இடங்கள்ல வந்துட்டு வர சீன்ஸும் சரி, பெருசா அந்த கேரக்டருக்கான எமோஷனல் கனெக்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு ஓவரால் ரொம்ப சுமாரான படமா தான் இருந்துச்சு. பட் இந்த கோர்ட் ரூம் ட்ராமாலாம் பார்ப்பீங்க அப்படின்னா, மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னொருத்தர் பார்த்துட்டு ஓகே டீசென்ட் படம் தான் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். வாரண்ட் சீரிஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆட் மேல ஆடா இருந்துச்சு. இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இல்ல நான் இன்னைக்கு தான் "திருஷ்யம் 3" பார்த்தேன். நேத்து பார்க்கல சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ப்ரொமோஷன்லாம் பார்த்தம்போது, டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து எமோஷனல் ஜார்ஜ் குட்டி எமோஷனல் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு படம் அப்படிதான் அந்த எமோஷனல் ட்ராமா வர த்ரில்லர் மாரி இல்ல. எமோஷனல் ட்ராமாவா இருந்து எனக்கு பிடிச்சு போச்சு. எனக்கு படம் குட்டா தான் இருந்தது. அந்த டீசென்ட் கூட இல்ல குட்டுன்னு சொல்லுவேன் நானு. ஆனா அந்த ஃபைனல் அந்த பார்ட் 4 லீடு குடுத்தது எனக்கு அது ஒத்து வரல. எனக்கு பர்சனலா செட் ஆகல. ஆனா எனக்கு அந்த ப்ரொமோஷன் என்ன பண்ணாங்களோ அதுக்கு வந்து படத்துல காமிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அது வரைக்கும் ஓகே தான். படம் குட்டுங்கிற லெவல்ல தான் இருந்தது. இது கொஞ்சம் மிக்சடா இருந்துச்சு. பட் எனக்கு பார்க்கும்போது அது குட்டுங்கிற ரேஞ்சிலேயே வந்துருச்சு. "திருஷ்யம் 3" ரொம்ப மிக்சடாலாம் போல. குட் அந்த மாரி இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வேற ஏதாவது புதுசா படம் பார்த்தீங்களா? ஓடிடில? நான் சிஸ்டமும் பார்த்துட்டேன். ம். சிஸ்டம்ல அது சொல்லவா? அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து, நம்ம தமிழ் ஆடியன்ஸு, அந்த மலையாளம், தெலுங்கு ஆடியன்ஸ், சவுத் இந்தியன் ஆடியன்ஸ் ஆல்ரெடி நெறைய படத்துல டேஜா வந்துகிட்டே இருக்கும். மேபி ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே இப்படி நடக்க போதா? ஓகே இது இப்படி நடக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா வந்து இந்திய ஆடியன்ஸ் மேபி புதுசா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிரிடிக்டபிளா வந்தது. ஓகே இது இப்படிதான் போய் முடியும். ஸோ அந்த மாரி இருந்தது. ஏன்னா நெறைய நான் கோர்ட் ரூம் ட்ராமா பார்த்ததுனால எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது படம் முழுக்க. ஆனா அதுவுமே ஒன் டைம் அது ஆவரேஜ்ல தான் இருந்தது. அது ரொம்ப சூப்பர்ன்னு இல்ல, ரொம்ப வொர்ஸ்ட்லாம் அந்த மாரி இருந்தது எனக்கு. எனக்கு நான் பிலோ ஆவரேஜுக்கும் நடுவுல சொல்லுவேன். அந்த மாரி தான் சொல்லுவேன். நம்ம நெறைய பார்த்ததுனால. பார்ப்போம். எங்க மாவீரன காணோம்? யாரையுமே காணோம். இல்ல அவங்க கீழ இருக்காங்க. மாவீரன் டிசைனர்ல இருக்காரு மேபி. எனக்கு காமிக்கவே இல்லையே! ரெக்வெஸ்ட் குடுக்கல போல. சரி ஓகே. இல்ல ரெக்வெஸ்ட்லாம் வரல பரணி. ஆளையும் காணோம். நானும் வெயிட் பண்றேன். ஓகே, ஓகே. அப்புறம் இன்னைக்கு எதுவும் படம் பார்க்கல பரணி. இன்னைக்கு எந்த படமும் பார்க்கல. இந்த வாரண்ட் வந்தா பார்க்கலாம் பார்த்தேன். காலைல வருனாங்க, மதியானம் வருனாங்க, ஈவினிங் வருனாங்க. அப்ப வரவே இல்ல. அப்புறம் நான் ஈவினிங் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கும் போல இருக்கு. நாளைக்கு 6:15க்கோ பார்த்துக்கலாம் விட்டாச்சு பரணி. 6:15க்கோ 6:20க்கோ ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. 4 எபிசோடு வந்துருச்சு. நாளைக்கு 4 எபிசோடு ரிலீஸ் பண்றாங்களாம். அதான் டோட்டலாவே 8 எபிசோடு தான் போல இருக்கு. ஆமா. சரி இந்த யோகி பாபு போஸ்டர் ஏன் ஏஐ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு படம் பரணி இப்ப வரதுல அப்படிதான் பரணி. ஏஐ போட்டு ஏமாத்த வேண்டியதான் ஏஐ பரணி. போட்டு இப்ப கூட ஏமாத்த மதியானம் வேண்டியதான்றத ஒரு தாண்டி, அது என்ன சொல்ல? அது நமக்கு கொஞ்சம் கூட நேச்சுரலா இல்ல, கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலா இல்ல, கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்ல. யோகி பாபு நடிக்கிறாருங்கிறது யோகி பாபுக்கு தெரியாம ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா தெரியல. அந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அப்படிதானே? கரெக்ட். அதுதான். யோகி பாபுக்கே தெரியாம நாங்க அனௌன்ஸ் பண்றோம்ன்ற மாரி தான் இருந்துச்சு. இப்படிதான் பரணி நிறைய ஏஐ போட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி காலில இருந்து ஒரு ஹீரோயின் கூட ஒரு ஏஐ இது ஓடிட்டு இருக்கு. அநியாயத்துக்கு பேக்கா அது ஏஐ நம்ப கூடாது, நம்ப கூடாது, நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி பிடிஎஸ் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ப்ரோ நீங்க அந்த நேத்து ஜிடி நாயுடுன்னு மாதவன் போஸ்டர் வந்து தெரியுமா உங்களுக்கு? நேத்து வந்துச்சா? நான் இன்னைக்கு வந்துச்சுன்னு நினைச்சேன். சாரி. இல்ல நேத்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதோட போஸ்டர் அபிஷியலா தான் விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏஐ கூட அப்படி என்னன்னா ஏஐ பண்ணதை விட ரொம்ப இதா இருக்கும். அதெல்லாம் ஒரு போஸ்ட் டிசைனர் பண்ணாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்டர். லுக்ஸ் ஓகே. அதுல மாதவன் லுக்கு
அதெல்லாம் ஓகே. ஆனா அது போஸ்ட் ஒருத்தவங்க பண்ணாங்களா, இதுக்குன்னு போஸ்ட் டிசைன்ல கொடுத்து பண்ணாங்களானே டவுட் வரும். மேபி மாதவன் ஏதாச்சும் சும்மா தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டாரா நம்ம அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்டா. ஏங்க அதுல சத்யராஜ் லுக் பார்க்கும்போது தாங்க இது லுக்கா இல்ல வந்து போட்டோஷாப் எடிட்ல எதுவும் மிஸ் ஆகி போச்சா என்னன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சீரியஸா நானும் பார்த்தேன். அது அந்த 3 இது ஏதோ பிலிம்ல இருந்து எடுத்து 2 இதை வந்து மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது சரியா இல்ல. அது லுக்கே அப்படிதானா என்னன்னு தெரியல. பாப்போம் டீசர் ஏதாவது வரட்டும். அதான் அது ஓகே. அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி சொன்னாங்க. ஓகே, பெரிய பர்சனாலிட்டி அவரு. ப்ராஜெக்ட் லீட் பண்ணணும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் தமிழ்நாட்டுல கொஞ்சம் பெரிய பர்சனாலிட்டி அவரு. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். என்ன ரொம்ப அமைதியா இருக்கு. பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க brother. நாளைக்கு 8 மணிக்கு ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் திருவெரும்பூர் எல்லை சினிமாஸ் வராங்க. ஆமா சொல்லியிருந்தாங்க. இப்போ மதியானம் டீம் சொல்லியிருந்தாங்க எல்ஏசி மாசம் வராங்க, வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நீங்க போறீங்களா? இல்ல பிரதர், நான் இப்ப கரூர் கிட்ட இருக்கேன். நமக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அநேகமா எல்ஏ சினிமா ஸ்டார்ட் ஊருக்கு வர முதல் சினிமா டீம் இவங்க தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம். அதானே முதல் நாள் அதானே. எஸ் ஆமா அதேதான். சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அது ரூமர் இல்ல, பட் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். சூர்யாவும் பா ரஞ்சித்தும் ஒரு படம் பண்ண போறதா ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா? அது ஃபேக்குன்னு ஆதி ப்ரோ போட்டிருந்தாரு. அதுதான் ஃபேக் தான். அது சொல்றேன் இல்ல, சில பேர் வந்து இல்ல சூர்யா வந்து ரஞ்சித் கூட ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் போச்சு. பட் அது ஃபேக்குன்னு சொல்றேன். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ப்ரோ. பேசுறவங்க எல்லாரும் அவங்க பண்ண போறாங்க இவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ரஞ்சித் கிட்ட வந்தா மட்டும் அது கொஞ்சம் ஸ்பீடா பரவும். ஏன்னா நம்ம சூர்யானை வந்து ரஞ்சித் கூட எப்பல இருந்து மட்ராஸ் டைம்ல இருந்து பண்ண வேண்டியது. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு வேவ்ல இந்த மாதிரி எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அது ரஞ்சித் சர்பேட்டா பரம்பரை எல்லாம் வந்து அவர் பண்ண வேண்டிய கதை. அவர் ஃபுல்லா ஃபைனலைஸ் ஆகி அதுக்கப்புறம் கேன்சல் ஆன படம் சர்பேட்டா பரம்பரை. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரஞ்சித் இவங்கன்னா கொஞ்சம் அது நம்புற மாதிரியே இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் ஈஸியா பரவிடும். இதே நெக்ஸ்ட் பெரிய இங்கிலீஷ் படம் ஏதாச்சும் ஜூன்ல வருதா? ஏன்னா ஒடிசி வருதுன்னு ஜூலைல சொன்னாங்க. ஸ்பைடர்மேன் ஜூலைங்கிற மாதிரி தான் எனக்கு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஜூன்ல ஏதாச்சும் வருதா? ஜூன்ல பெரிய படம் ஒரு நிமிஷம் இருங்க, பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஜூன்ல என்ன வருதுன்னு இருக்கும். ஆனா தெரியல எப்படி. இந்த ஃபியூரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் படம் வருது. அது ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிவ்யூஸும் பாசிட்டிவாக தான் வந்துச்சு. டாய் ஸ்டோரி 5 அந்த படம் வருது. சூப்பர் கேர்ள் வருது. ஓகே ஓகே சூப்பர் கேர்ள். ஓகே டன் டிசில வராங்க. தட் ஆமா, அது ப்ரொமோஷனே பண்ணாம வச்சிருக்காங்க பெருசா. 1 month தான் இருக்கு. டீசர் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் ட்ரெய்லர். அதுதான் டீசர் ட்ரெய்லர் மட்டும் தான். ட்ரெய்லரே விட்டாங்க தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ட்ரெய்லரே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே வந்துருச்சு. ஆமா, ஆனா வந்து அது ஏதோ பெருசா ஹைப்பே இல்லை அந்த படத்துக்கு. இது வர வாரம் ஸ்பைடர் நோவார் லிஸ்ட் பண்ணிருக்காரு. இல்ல ஒருத்தர் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு பாருங்க. ஏன்னா இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. ஜூன் 5 வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஜூன் அதே 5 வந்து ஸ்கேரி மூவி பார்ட் 6.
அப்புறம் ஜூன் 12 டிஸ்க்ளோசர் டே, ஜூன் 19 டாய் ஸ்டோரி, ஜூன் 26 சூப்பர் கேர்ள், ஜூலை 1 மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ், ஜூலை 10 வந்து மோனா, ஜூலை 10 எவில் டெட் பர்ன், ஜூலை 17 த ஒடிசி, ஜூலை 31 ஸ்பைடர்மேன். என்ன ப்ரோ இறக்கிட்டே இருக்கானுங்க வாரம் வாரம் அவங்க இல்ல ஊர்ல. இல்ல நீங்கதான் ஜூன் மாசம் ஏதாச்சும் படம் வருதான்னு கேட்டீங்க. இத்தனை படம் வருதுன்னு டிஸ்க்ளோசர் டே நினைக்கிறேன். கூட பாத்தீங்கன்னா பெருசா ப்ரொமோஷனே பண்ணாத மாதிரி இல்ல இருக்கு ப்ரோ. நான் வந்துட்டு ஜூன்ல வெயிட் பண்றதுன்னா டிஸ்க்ளோஷர் டே தான். ஆ, எப்ப அந்த படத்தை அது எப்படினாலும் பாருங்க தேடணும். டேட்டே தெரியாம போயிடுச்சு. ரிலீஸ் அதுதான் ஆகுது. டிஸ்க்ளோஷர் டே கண்டிப்பா பார்க்கணும். அது அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் என்னன்னு தெரியல. இங்கிலீஷ் படம் பெருசா ப்ரொமோஷனே இப்ப பண்றது மாதிரி தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் டிஎல் எதனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். சுத்தமா இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்துட்டு இருக்கு டிஎல்ல. வரும் பார்ப்போம். டிஸ்க்ளோஷர் டே எனக்கு வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிவி ஸ்பாட் இப்போ புதுசா ஒரு கிளிப்பிங்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு டாக் ஓ, ஷோல. அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்க்கணும் ரொம்ப இது கியூரியஸா இருக்கேன். ஆமா, ஈவில் டெட் பர்ன் அந்த டீசர் ஒண்ணு பாத்தீங்களா? சூப்பரா இருந்தது அது. இல்லையே. அது சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணுங்க. அது Okay. இப்போ ரிலீஸ் ஆச்சு. அவர் என்னது மம்மி எடுத்தார்ல, அவருக்கு தான் நினைக்கிறேன். ரெசிடென்ட் ஈவில் ஏதோ வருதுன்னாங்க, அது எப்பன்னு தெரியல. அது எடுத்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க. அது இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இது அப்படியா? டூம்ஸ்டே இந்த வருஷம் டிசம்பர் தானே? ஆமா ஆமா ஆமா. ஆமா. அதுக்கு முன்னாடியே பின்னாடி ஏதோ ஒரு பெரிய படம் மாதிரி வருது சொன்னாங்க. அது என்ன படம் ஞாபகம் இருக்கா ப்ரோ? டியூன் 3. ஓகே டன். ரெண்டும் ஒரே நாள் தான் டேட் சொல்லியிருக்காங்க ப்ரோ. இல்ல அதுக்கு முன்னாடியே வர மாதிரி சொன்னாங்க, எப்படி என்னன்னு தெரியல. டூம்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுதான் ரெண்டுமே டேட் சொல்லிட்டாங்க. அதனால மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் ஏதாவது கேப் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதான் ஐமேக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, அப்ப பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் கேட்டேன். அது ஞாபகம் இருந்துச்சு. இல்ல படம் அது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அத எல்லாம் டியூன் 3 எல்லாத்துக்கும் ஐமேக்ஸ் போயிடுச்சு. பட் ஆனா வந்து இதுக்கு வந்துட்டு தனியா நாங்க ஏதோ இன்ஃபினிட்டி விஷன் ஏதோ கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ப்ரோ, அது வந்து எபிக் தான் ப்ரோ. அது எபிக் சைஸ் தான். எபிக், பிஎல்எஃப், பிஎக்ஸ்எல் அதான் இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க. எல்லாம் பெஸ்ட் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஐமேக்ஸுக்கும் பிஎக்ஸ்எலுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லையே. இல்ல ஐமேக்ஸோட ஒரிஜினல் வெர்ஷன் இங்க இல்ல. இங்க டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அமெரிக்காலாம் வந்து அந்த அந்த ஐமேக்ஸ் ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல, பாக்ஸ் மாதிரி இருக்குமே பெருசா, அது வந்து அங்க வந்து ஃபுல்லா டியூன் புடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா விடுறாங்க. அந்த ஃபுல் ஸ்கிரீன் வர மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராலும் வேற ஷூட் பண்ணதுனால அவங்க அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. எப்படி இருந்தாலும் ஃபிலிம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கெல்லாம். அதனால இப்போ எப்படி இருந்தாலும் டூம்ஸ்டேலாம் டிஜிட்டல் வெர்ஷன் தான். ஸோ ஃபிலிம்ல ரிலீஸ் பண்றதுனால அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு நேரம். ஸோ வேற ஏதாவது பேசலாம் கொஞ்சம் சந்தோஷமா பிரகாஷ் அண்ணன். இப்படியே போயிட்டு இருக்க வேணாம். என்னன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒரிஜினல் பேசணுமா இல்ல அண்ணா என்ன இன்னைக்கு பேசணும்? வந்தது என்ன பிரச்சனை? ஏஐ என்ன எனக்கு பஞ்சாயத்து? ஏஐ மாதிரி தெரியல உண்மையாலுமே. ஒரிஜினலா தெரியுது. ஏஐ தாங்க. அண்ணா எப்படி இவ்வளவு தத்ரூபமா இதெல்லாம் பண்றாங்க? ஏன் தெரியுமாண்ணே? பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ஒரிஜினலா தெரிஞ்சாங்கண்ணே. அதனால நான் வந்துட்டு இல்ல இது ஏஐயா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். ஒருவேளை ஒரிஜினலா வேற ஒரு பொண்ணு எடுத்த போட்டோ ஷூட்ல இவங்க மூஞ்ச ஏதாவது ஃபேஸ் ஸ்வாப் அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு case ரெஃபரன்ஸ் போட்டாதான் தெரியும் விஷால். ரெஃபரன்ஸ் போட்டோ, அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் போட்டோ எடுத்து வெறும் அதுல ஃபேஸ் மட்டும் மாத்துங்கன்னு ஏஐ கிட்ட சொன்னா ஃபேஸ் மட்டும் மாத்திரு. ஆனா அவங்க நல்லா தான் இருந்துச்சு. ஏஐ தான் அது. ஆனா ஓகே அது வந்துட்டு உண்மையா இருந்திருக்கலான்றீங்க. உண்மையா இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றாரு ஒருத்தர். அப்படிலாம் இல்ல வந்துட்டு. இல்லைங்க சொல்லுங்க. தப்பு விஷயம். சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அப்புறம் மியூட்டுக்கு போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் மியூட்டுக்கு போய்க்கிறேன்றீங்களா? ஒருத்தவங்க இல்ல அவங்களுக்கு ஒருத்தவங்க தெரியாம அவங்க அனுமதி அது ரொம்ப இல்லாம தப்பு. ஏஐயா போட்டு ரெடி பண்ணி தராங்கல்ல, அது ரொம்ப 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 தப்பு விஷயம். அது தப்பா அது ஏஐயா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்றது அதை விட அது தப்பான கேவலமா விஷயம். சாரி இல்ல நான் அப்படி சொல்லல. அவங்க வந்துட்டு ரொம்ப போல்டா அட்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க இப்ப கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இல்ல கண்டிப்பா அது வேணா சொல்லுங்க, ஓகே எது வேணா பண்ணலாம். ஏன்னா ஹீரோயின் அவங்க வந்து இன்னைக்கு நடிப்புங்கிறது அவங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. நடிப்புல தெரியுது எல்லாமே நடிப்புங்கிறப்ப படத்துக்கு தேவைன்னா அவங்க பண்ணிட்டு போகலாம், தப்பே கிடையாது. கதைக்கு தேவையாகும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலில இருந்து சில ஐடிஸ் வேற ஒரு வீடியோக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். வேற ஒரு வீடியோ அதுவுமே ஜஸ்ட் நடிப்பு தான். ஏன் அந்த ஓகே நடிப்புக்கு ஓகே ஏன் இவ்வளவு பெத்தி பொங்கிட்டு இருக்கீங்க? ப்ரோமோவானே? இல்ல 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 இல்ல
எப்படி இல்ல அது இன்னொன்னு இன்னும் நான் அது தான் தப்பா நானும் புரிஞ்சுக்கிட்டேனா? பார்த்தேன். ஏன்டா இதுக்கெல்லாம் இது பண்ணா எனக்கு புரியவே இல்லடா. என்னடா என்னன்னு இது சொல்லுங்க அப்படின்ற பரணி, லைட்டா மாரி க்ளூவாவது கொடுங்க பரணி, சும்மா மண்டை வெடிக்குது. ஆனா ஒண்ணும் இல்ல, ஜோதிகா ஓ ஜோதிகா வந்து அது ஹிந்தி அண்ணே, சீரிஸ் ஒண்ணு அதுல வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அதுல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல அது. இல்லைங்க, அது என்னமோ அது ஒரு நடிப்புல அது ஒரு அங்கம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு பொங்குறாங்க அப்படிங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் அது கிளாமர் ரோல் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒண்ணுமே இல்லண்ணே அது அது. ஒரு சீனு, ஆமா அவ்வளவுதான். அதுல எந்த ஒரு என்ன எக்ஸ்போசிவா எதுவுமே இல்ல, எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. அவங்க இல்ல, ஜஸ்ட் அந்த அப்படி ஒரு இருந்தாலும் ஒரு தப்பு இல்லைன்னு இதுக்கு தோணுதுண்ணே. வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவுதான். ஓகேன்னா ஓகே தானே பிரகாஷ் அண்ணா அது. ஆக்சுவலா இல்ல ப்ரோ, மலையாள ஆக்சுவலா வந்து இத கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது ப்ரோ. ஏன்னா அவங்களே வந்து அவங்க பர்சனலா பாத்தீங்கனாலே அவங்க இன்டர்வியூல சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ரோல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நான் பண்ணாம இருந்ததுக்காகவும் என்னோட பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் வளரணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணா அவங்க புரியும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இவ்வளவு வருஷம் பண்ணாம இருந்தேன்ட்டே ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்பதான் அவங்க அதெல்லாம் பண்றாங்களே. ஸோ அதனால வந்து அவங்க இப்பதான் வந்து அவங்க ஆக்டிங் பிடிக்குது, அவங்க அது பண்றாங்கன்ற போது அதெல்லாம் விட்டுறணும். இது எல்லாம் கிரிட்டிசைஸ் இல்லடா, பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். அதுல இவங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க ரொம்ப கிடையாது. கிரிட்டிசைஸ் நாக்கு பண்றாங்க. பேசுவாங்க, எதையாவது அது பேசுவாங்க. எப்படின்னா, இது தமிழ் படத்துல பண்ணியிருந்தா எதுவும் பேசிருக்க மாட்டானுங்க. ஹிந்தி படம்ன்றதுனாலதான் ஓவரா பேசுறானுங்க. இல்ல ஏன் காண்டா வராங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கல்ல, அதுல இருந்து இவங்களுக்கு காண்டு. என்னன்னா ஹிந்தி அதுதான் ப்ரோ. ஹீரோஸ்லாம் ஆக்சுவலி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, தமிழ் பேசுற ஹீரோஸ் கொடுத்தது இல்ல. பேஷ் பண்ற யாருக்கும் வந்து அந்த சீனுக்காக பேஷ் பண்றவங்கள அந்த அக்யூமுலேட்டட் இல்ல இல்ல ஆங்கர் இல்ல, வந்து பழைய கன்சிடர் பண்ணி வன்மம் தான். கொட்டிட்டாங்க. ஆமா bro. பழைய வன்மம் தான் எல்லாம். விஷால் பரணி என்ன கேரளா தெறிக்குது புக்கிங்லாம், என்ன மிக்ஸ்டு ரிவ்யூ சொன்னாலும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கே படம். ஏங்க 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 மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சுலன்னா சொல்ல, பட் அங்க எப்படினாலும் ஓடிடும் விஷால். அது என்ன சொல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படினாலும் உள்ள வந்துருவாங்க. வேற பெருசா ஒன்றும் இல்ல. ரொம்ப அவ்வளவுதான். இல்ல டீசென்டான நான் படம் இல்ல, ரொம்ப நம்பி நம்பி ஃபேமிலியை கூட்டு போற மாதிரியான ஒரு கதை படம். So அதனால வந்து இல்ல இன்னொன்னு, அதெல்லாம் நான் போடுவாங்க. ரொம்ப ஃபைனல் கேரளாவோட ஃபைனல் கிராஸே நான் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பரணி. இப்ப 3 நாள் ஓடிட்டு அப்புறம் இறங்குறது அந்த மாதிரி இருக்காதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ எல்லாரும் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டியாவது. இல்ல ப்ரோ, கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் விஷயம் 2 3 weeks வந்து டைம் இருக்கு. 1 and ஓகே 2 ரொம்ப யதார்த்தமா இருந்தது. எனக்கு 1 and 2 விஷயம் 3 வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. மேரேஜ் அந்த மாதிரி காசு வர சீன், அதான் சொல்றேன், ரொம்ப ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற பார்ட்டி தான் இருக்கும். ஏன்னா எமோஷன்ஸ்லாம் வந்து ஒரு மனுஷன் கூட எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பேசிட்டு இருந்ததுனால நிறைய ஃபேமிலிஸ்க்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். விஷயம் 1 and 2 கூட விஷயம் 3. ஸோ நான் எதுவும் பேச விரும்பல, ஃபேமிலி சாரி. ஆடியன்ஸ்லாம் ஆனா வந்து பிடிக்கலன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால இதாயிரும். ஸ்பாய்லர் வேணா இல்ல, விட்டா நான் விட்டுருங்க. நான் எதுவும் இல்ல, ஸ்பாய்லர்லாம் இல்ல. இன்னும் 2 ஓவர் தான் பாக்கி இருக்கு. மேட்ச் பார்க்காதவங்க பாருங்க, சும்மா அடி, ஓ, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. சொன்னா ஏதாவது நடந்துருது. இப்பதான் பேசிட்டு இருந்தேன். கிளாசன் 51 அடிச்சிருக்காருங்க, செம்மையா ஆடுறாருன்னு அடுத்த பால் அவுட் பரணி. ச்சை, என்ன வாய் இது, இல்ல வாயா இல்ல ப்ரோ, மரணாதான் ட்விட்டர்ல தெரியல. பார்த்தேன் 10 பாலுக்கு வந்து ட்விட்டர் என்ன பண்ண 10 பால் கிளாஸ் 5 ரன் அடிச்சிருக்காரு. அப்ப ஏதோ பெருசா அடிக்க போறாருன்னு சொன்னாங்க. அடுத்த ஓவரே 24 ரன் அவர் மட்டுமே அடிச்சாரு. சரியான அடி இன்னைக்கு. 5 6 கிளாசன் 5 6, அபிஷேக் சர்மா 5 6. அடேங்கப்பா, ஆக்சுவலி கிளாஸ் அப்ரோச்சே மாத்திட்டாரு. ஆமா முன்னாலாம் ஆமா. வந்து சுத்தணும்னு நினைப்பாரு. இப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணி பண்ணி வேற சொல்லுங்க மாதிரி பரணோ. இன்னும் பெஸ்ட். இல்ல அடுத்த வாரம் நாட் 7 ரிலீஸ் ஆகுது, வாங்குவீங்களா, விளையாட போறீங்களான்னு கேட்கலான்னு. பரணி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேம் பிளே பார்த்தேன், அப்புறம் வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு அன்சார்ட்டட் பிளஸ் ஹிட்மேன் வைப்ஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பா அந்த கேம் வாங்கி விளையாடலாம் இருக்கேன். கேட்கல. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வாங்குங்க, ஒரு 2 பரணி வீக்ஸ் கழிச்சு வாங்குங்க. ஏன் பரணி இப்ப சொல்லக்கூடாதா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால வாங்குறேன்ட்டு? எங்க நேத்துல இருந்து இப்படி ஆயிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி? என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்க வாங்குறீங்களா சரி இல்லையா? ப்ரோ, அடுத்த வாரம் இது ஸ்பைடர்னு ரிலீஸ் ஆகுது ப்ரோ அமேசான்ல. கண்டிப்பா. எஸ். ட்ரைலர்லாம் ஆனா பரணி, நான் பாத்தீங்களா? ட்ரெய்லர்லாம் எதுவுமே பார்க்கல. அது என்னது, அது அனிமேஷனா இல்ல லைவ் இல்ல ஆக்ஷன்? லைவ் ஆக்ஷன் தான், லைவ் ப்ரோ ஆக்ஷன் தான். இவர் நடிச்சிருக்காரு ப்ரோ, நம்ம நிக்கோலஸ் இல்ல, நிறைய அனிமேஷனுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சேன். நிக்கோலஸ் கேஜ் அவரே நடிச்சிருக்காரு, ரியல் லைஃப் ரியல் இது. ஓகே ஓகே ஓகே. விஷால் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இருக்கு, கலர்லயும் இருக்கு விஷால். ஆமா, பிளாக் அண்ட் ஒயிட் தான் விடும்போது பரணி ஃபர்ஸ்ட் பாப்பேன். ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல பாப்போம், ஜாலியா. எனக்கு ஆனா கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கலர்லயே பாத்துக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது பிளாக் கலர்ல பக்காவா அந்த லைட்டிங் அதெல்லாம் பண்ணாதான் பிளாக் அண்ட் ஒயிட்லயே அழகா இருக்கும். ஸோ அதனால கலர் சூப்பராகவே இருக்கும். இல்ல அது கரெக்ட், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் மாதிரி தான், அது மட்டும் தான் விளையாடி இருக்காங்க. பட் பாப்போம், அதுவே பாப்போம். ஃபுல் கலர் இல்ல அது. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா Bro, ரொம்ப ஒரு doubt. டார்க்கா இருக்கு. யாராச்சும் இங்க ஓப்பனைமர் சொல்லுங்க பாத்திருக்கீங்களா? என்னாச்சு? ஓப்பனைமர் பாத்திருக்கீங்களா யாராச்சும் இங்க? எல்லாரும் பார்த்திருப்பாங்க ப்ரோ. சொல்லுங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல வந்த படமா அது? இது புரியல. ரெண்டுமே மிக்ஸா இருக்கும் ப்ரோ, ரெண்டுமே மிக்ஸா இருக்கும். மிக்ஸ் தான். ஓகே டன் டன். ஓகே.
சீக்வன்ஸ்லாம் இருக்கும், இவரது ஃபுல்லா கலர்ல இருக்கும். பிரகாஷ் அண்ணா, எனக்கு ஏதாவது பழைய தமிழ் படம் நீங்க சஜஸ்ட் பண்ணோன்னு. பழைய தமிழ் படம்னா கொஞ்சம் அந்த சிவாஜி டைம்ல த்ரில்லரா சொல்லுங்கண்ணே. இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி த்ரில்லரா. இப்ப விஷால் அந்த நாள் அதே ப்ரோ இப்போ கண்கள் இந்த அந்த பேட்டர்ன்ல எஸ் நான் அந்த நாள் பாலச்சந்தர்னு தான் சொல்ல கூகுள்ல வந்தேன். இல்ல பாத்துட்டேன். இல்ல எஸ் பாலச்சந்தர்னு கூகுள்ல போடுங்க விஷால். ஆமா பரணி, அவர்தான் அந்த நாள். ஒருத்தர் வீணை வாசிச்சிட்டு இருப்பாரு. அவரோட பிலிமோகிராஃபி எல்லாமே த்ரில்லர் தான். அவர் படங்கள் எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். அப்படியா? ஓகே. ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இந்த படம் ஒண்ணு நான் சொன்னாங்க, அந்த நாள் இப்பதான் ப்ரோ பார்த்தேன். எனக்குலாம் வந்து தெரிச்சிரும் நான் மறந்துட்டேன் ப்ரோ. தெரிச்சிருப்பாங்க. விஷுவலாவே அதெல்லாம் அதான் எப்படி பயங்கரமா பண்ணி உண்மையாலுமே ஹிச்காக் படம் மாதிரி இருக்கும். அப்படி வச்சிருப்பாரு ஸ்டேஜிங்லாம். என்னடா அப்படி பின்னிருக்கேப்பா நான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக் இப்போ ஒரு புதுசா சீரிஸ் போட்டுட்டு இருக்காருல்ல, ஆமா ஆமா பழைய ஆமா. படத்துல நல்லா இருக்கு, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதுலதான் பார்த்துட்டு தான் சரி நான் பார்த்தனே. இல்ல எனக்குலாம் நான் ரொம்ப அந்த நாள் பத்தி பிடிச்சிருச்சு. சொல்றப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா நடு இரவில்னு ஒரு படம்டா, அது பாரு நல்லா இருக்கும்னாங்க. அந்த படம் நான் ஓகே ஓகே. ஏத்தி வச்சிருக்கேன். பிரகாஷ் அண்ணா, நீங்க ஏதாவது ஒரு 2 அதே 3 சொல்லுங்க. டைரக்டர் தான் விஷால். நடு இரவிலுமா? அதே இல்ல டைரக்டர் தான். புரியல என்ன சொன்னீங்க. இல்லன்னா இந்த அந்த நாள் டைம், அப்புறம் அதே கண்கள் அந்த டைம்ல வந்து வேற ஏதாவது த்ரில்லர் படங்கள் இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். விஷால் பொம்மைன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு ஆமா, விஷால். அது கிளைமேக்ஸ்ல தானே அதுக்கப்புறம் பரணி இவர் வந்துட்டு எல்லா கிரெடிட்ஸையும் அப்படியே காட்டுவாரு, எல்லா டெக்னீஷியன்ஸையும் காட்டி அது இன்ட்ரோடியூஸ் அது பண்ணுவாரு. அது அந்த படம் தானே அது? அது கரெக்டா. அப்புறம் அவனா இவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அவனா இவன். ஓகே, அதே டைரக்டர் தான். அதுவும் நல்லா இருக்கும். சூப்பர். அப்புறம் ப்ரோ வந்துட்டு அதே மாதிரி த்ரில்லர் இல்லாம இப்பயும் கனெக்ட் ஆகிற ஒரு காமெடி படம் இருக்கு ப்ரோ, நாகேஷ்து. அதுவும் சூப்பரா இருக்கும். சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு படம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? சோப்பு சீப்பு நாகேஷ் நிறைய பாத்திருக்கேன். ஆனா இந்த படத்தோட பேரே இப்பதான் கேள்விப்படுறேன். சோப்பு சீப்பு கண்ணாடியா? ஆமா, நீங்க பாருங்க. நாகேஷ் தான் ஹீரோ. படம் செம்ம இல்லரேஸா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் தலைவா. பரணி அந்த அவனா இவன், நடு இரவில் இதெல்லாம் பாத்துருவோம் பரணி. சூப்பர். அதே டைரக்டர் தான், எல்லாம் ஒரே டைரக்டர் தான். அவர் என்ன த்ரில்லருக்கு பேர் போன கையா? அவரு சொல்ற டைட்டில் எல்லாமே த்ரில்லர் படம் மாதிரில இருக்கு. ஆமா 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 விஷால். அவர் வந்துட்டு இங்கிலீஷ் பிலிம் இன்ஸ்பயர் ஆகி இங்க எடுப்பாரு. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. அவரோட கைதி ஓகே. மட்டும் எனக்கு என்னால வந்துட்டு டிஜிட்டல் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அந்த படம் தான் பார்க்கணும்னு ரொம்ப தேடி பார்த்தேன். பட் அது கிடைக்கவே இல்லை, பார்க்க முடியல. கைதி. ஆமா, ஓகே. மத்த படம்லாம் அவரோடது நான் பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும், பாருங்க. அவரோடது எல்லாமே நல்லா இருக்கும். ப்ரோ இப்போ சூப்பர். மம்முட்டி அடுத்த நான் நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 10 தடவை புதிய பறவை பார்க்க சொல்லியிருக்கேன். அத பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆனா வந்துட்டு அந்த கப்பல் சாரி, கப்பல்ல வர நல்ல படம் தான். பிரிண்ட் இருக்கானே புதிய பறவை. இருக்கு விஷால். நான் கொஞ்சம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆனா நான் பார்க்கல. ஒரு 20 பரணி, minutes அந்த பார்த்தேன். படத்தோட கான்செப்டே நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கிடையாது, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் நீங்க இந்த மலையாளம் படம் பார்த்துட்டேன்னு சொல்லுங்க, நான் அடுத்த செகண்ட் நான் இந்த படம் பாக்குறேன். மது இது. என்ன படம் சொன்னீங்கன்னா தெரியும் எனக்கு. மது என்ன இது படம் நான் இப்ப பாத்துட்டீங்க? இன்னைக்கு சொன்னேன்ல, மது இதுன்னு சொல்லிட்டு. மது இது. பரணி கொஞ்சம் மது போட்டோ இது. அனுப்புங்க. ஜி5ல ரிலீஸ் எனக்கெல்லாம் போட்டோ அந்த மாதிரி லிங்க் அனுப்புங்க பரணி, டெலிகிராம்ல பிரகாஷ் போட்டோ bro, அனுப்புறீங்க. இல்ல போட்டோ ஜி5ல தானே வந்திருக்கு. போட்டோ அனுப்பிச்சா நம்ம எடுத்துக்கலாம். ஜி5 சோனி லீவுங்க அது. புது படமா? ஓகே. ஆமா இல்ல ஆமா, புது நான் இந்த வருஷம். ஏங்க அது ஓகே Sony ஓகே. leave. யாரு நீங்க பாத்திருக்கீங்களா? இவரு விஷால் அண்ணா இவரு யாரு? தானு ப்ரொடியூஸ் பண்ண படம், அர்ஜுன் படம் அதானே? அது இல்ல, அதுக்கு இல்ல, முன்னாடி இல்ல, பழைய படம். அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் படம். பேய் இல்லண்ணா படம். இல்லண்ணா, அப்படியா? யாரு விஷால், அது அந்த படம் யாரு? பாருங்க விஷால். என்ன பரணி ஐப்பு கொடுக்குறீங்க? ஓகே நான் பாருங்க சீரியஸா பாருங்க பாருங்க. சொல்றேன். யார் அந்த படம் பார்த்திருந்தாலும் அந்த படம் பாருங்க, செம்மையா இருக்கும். அந்த காலத்துல அப்படி ஒரு கான்செப்ட். ஹாரர் ஃபிலிம், பேய் படம். பிரகாஷ் ப்ரோ, வாரன் பாத்துட்டீங்களா? போட்டாங்களா வாரன்? நைட் தான் தலைவா பார்க்க போறேன். 4 வாரண்டா எபிசோட் வந்திருக்கு இல்ல, போல. 4 எபிசோடு தான் வந்திருக்கு போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா Full-ஆ போட்டாங்க. வந்து- நம்ம அதெல்லாம் பார்க்கல. அதுல நண்பர்கள் பார்த்திருப்பாங்க, நம்ம பார்க்கல. அதெல்லாம் நம்ம இங்க ஓடிடில பாத்துக்கலாம். ப்ரோ ஃப்ரெஷ்ஷோட வந்து ஃபுல் எபிசோட்ஸும் போட்டாங்களா ப்ரோ? இல்ல எப்படி ப்ரோ? Full-ஆவே போட்டாங்களா? கேட்கலையே. விலங்கு அப்படிதான் போட்டாங்க அந்த டைம்ல. இது தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க இன்கம்ப்ளீட்டா இருந்தா நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுருவாங்கல்ல, அதனால ஃபுல்லா தான் போடுவாங்க அவங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா தான் போடுவாங்க. ஆனா ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சான்றது தான் டவுட். ஏன்னா இல்ல, காலையில ஃபுல்லா ரெடி ஆகல. கடைசி 4 எபிசோடு கம்ப்ளீட்டா ரெடி ஆகல. அதனாலதான் அவன் இது பண்ணல. அவங்களுக்கு அதை நார்மல் வெர்ஷன் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அன்கம்ப்ளீட் வெர்ஷன் போட்டிருப்பாங்க. ஆமா. ஹாட் ஸ்டார்ல கூட இவ்வளவு ஆட்ஸ் வராது பிரகாஷ் ப்ரோ. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஆட் வருது. ஜி5லயும் ஆட் வருது. ஆமா ஜி5ல ப்ரோ ஜி5ல கண்ணா பின்னான்னு வரும் ப்ரோ ஆடு. எனக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு சார். பரணி ஹாட் ஸ்டார்ல இப்ப என்னால பேர் பண்ணிக்க முடியாத ஆப் ஒண்ணே ஒண்ணுதான், அமேசான் பிரைம். ரொம்ப இரிட்டேட் பண்றான்.
எக்ஸ்ட்ரா ஒரு அதுவும் ஆடு போட்டா 59 ரூபா ஸ்கிப் கட்டினீங்கன்னா ஆடு கட் பண்றோம். 59 ரூபா கட்டினா போதுமா? அது ஏதோ ஒரு எனக்கு இது இருக்கு ப்ரோ. இல்லையே, அந்த அப்படி ஆடு இல்லையே கட் பண்றதுக்கு மட்டும் பார்க்கலாம். இல்ல ஆடு அது கட் பண்றதுக்கு மட்டும் இருக்கு. கட் எனக்கெல்லாம் ஆடே பண்றதுக்கு அது வராது. 59 என்னன்னு தெரியல, பட் ரேட்லாம் தெரியல. கம்மி தான் அப்டேட் தான் ஆனா 100 என்ன தெரியுமா ரூபாய்க்குள்ள தான். பரணி, இந்த ஸ்கிப் ஆட் ஆப்ஷனும் இல்ல. இவன் 2 நிமிஷத்துக்கு ஆட் போடுறான் பரணி. என்னடா 2 நிமிஷத்துக்கு போட, இப்ப என்ன உட்காந்து என்ன பண்றது அது வரைக்கும்? இல்ல விஷால், எனக்கு ஆட் பிளாக்கர் நான் வச்சிருக்கிறதுனால அமேசான் பிரைம்லயும் ஹாட் ஸ்டார்லயும் எனக்கு ஆட் வராது விஷால். இவர் என்னங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் வச்சிருக்காரு. யாரோ சீரியஸா நாய் சொல்றேன். அடிச்சிருக்கீங்க, யார் நாய் அடிச்சது கத்திக்கிட்டே ஓடுது. ஜி5ல ஆட் பிளாக் ஆன் பண்ணிட்டு ரகுராம் ப்ரோ மியூட் பண்ணுங்க. ரகுராம் ப்ரோ ஜி5ல ஆட் பிளாக் இது பண்ணிட்டு வீடியோ சீரிஸ் போடுறேன், வரவே மாட்டேங்குது. அப்புறம் ஆட் பிளாக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது. அப்படி பார்த்தா சரி பாக்குறேன், ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தேன், 2 ஆடு 3 ஆடுன்னு வருது. கடுப்பாய் போங்கடா, க்ளோஸ் பண்ணிட்டு நான் எப்பயும் பாக்குற மாதிரி பாத்துக்கிறேன் போங்கடான்னு விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் ஹாட் ஸ்டார் வந்து ஐபிஎல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சொல்லுங்க பரணி, ஆ எனக்கு இந்த கொடுமையை கொஞ்சம் கேளுங்க பரணி. ஐயோ என்னாச்சு? கமெண்ட் கடைசியா வந்த கமெண்ட பாருங்க பரணி. ஐயோ போச்சா? வாட் ஹேப்பன் டு சுகன்? கடைசியா வந்த கமெண்ட், கடைசி கமெண்ட், இப்ப அதாவது ரீசெண்டா வந்த கமெண்ட், அதான் அத வாட் பாருங்க. ஹேப்பன் டு சுகன். அது இல்ல, அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோ, கூடல் நான் நகர் மவுஸ் மூவி ஒரு குட் கொரியர் வாட்சா. த்ரில்லர்ஸ் இருக்கு பாருங்க, தரமா இருக்கு. இப்போ இந்த மனுஷன் பலவாட்டி இங்க கொஞ்சம் பேசியிருக்கோம் மாசத்துக்கு கிருஷ்ணகுமார் ப்ரோ. முன்னாடி உட்காந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொரியர் சீரியஸ் சஜஸ்ட் பண்றேன்னு கதை சொல்லுவாரு. அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதான் சொல்லிட்டு இருந்தாரு மனுஷன். கிருஷ்ணகுமார் ப்ரோ வந்து இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணவரா இருப்பார் போல. சரி விடுங்க, பரவாயில்ல. சரியான சீரிஸ். ஆனா நானும் எவ்வளவு சீரியல் கில்லர் இல்லங்க, பாத்துட்டேன். நம்மளும் இந்த ஸ்பேஸ்ல மட்டுமே குறைஞ்சது நான் 10 தடவையாச்சும் மூச்சை போட்டிருப்பேன். சிக்னலும் சொல்லிருக்கீங்க. சிக்னலு, மவுஸ், டனலு, இதெல்லாம் மறக்காம பாருங்க, மறக்காம பாருங்க, மறக்காம பாருங்க. இந்த 3ஐயும் மறந்துடக்கூடாதுன்னு 3 அழுத்தி சொல்லியிருக்கோம். மொத்தம் 10 சொன்னால் மொத்தம் 25 போல சொல்லியாச்சு. பிரகாஷ் ப்ரோ, நான் இப்ப ரீசெண்டா இப்ப 2026ல ஆன்கோயிங்கா வந்து ஒரு வெப் சீரிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்தேன். ஓகேவா? 2 எபிசோட்லயும் ஒரு ஸ்ட்ரெச், ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சா நல்லா இருந்துச்சு. கான்செப்டாவுமே நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஒரு மாதிரி ரொம்ப டிராமாவா ஜெனரிக்கா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்றதுனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மொத்தம் 12 எபிசோடா 8 எபிசோட் 10 எபிசோடான்னு தெரியல. 7 எபிசோடு என்னமோ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபுல்லா வரட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் என்ன பாசிட்டிவா வந்துச்சுன்னா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு 3வது எபிசோடு பாதியிலே வச்சுட்டு நிப்பாட்டிட்டேன். நான் அது வேணா அமுச்சு விடுறேன், நீங்க ட்ரை பண்றதுன்னா பண்ணுங்க. சீரிஸ் பேரே சொல்லாம சொல்றீங்களே ப்ரோ. அதை சொல்லாமே போட்டுருவாரு, யூடியூப்ல திட்டுவாங்க. அதான் இவ்வளவு பேசுறாரு, சீரிஸே சொல்ல மாட்டாரு. ஐயோ ஒரு நிமிஷம், இதோட 30 தடவை பரணி பண்ற வேலை. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலங்க அந்த சீரிஸ் பேரு. இருங்க நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள நான் நீங்க சொல்லிடுறேன். த ஸ்கேர் க்ரோ. அது வந்துட்டு ஒரு த்ரில்லர், சீரியல் பேஸ் பண்ண த்ரில்லர். பொண்ணுங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர், அதை தொடர்ந்த போலீஸ். அதுதான் எப்பயும் வர கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்க வேணுமா. ஸ்கேர் க்ரோவா வரணும், ஒவ்வொரு கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்டா ஸ்கேர் க்ரோவா வரணும். அதேதான். நான் ஓடிடி பத்தி யாரும் பேசிட்டு இருக்கீங்களா? அதுல ஹாட் ஸ்டார்ல இவ்வளவு நாள் ஆட விடுங்க. ஐபிஎல் முன்னாடிலாம் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தா பின்னாடி போய் பார்த்துடுவோம். இப்ப அந்த ஆப்ஷன் போயிட்டான். அப்ப அவன் காட்டுறதான் பார்க்கணும். நம்ம திருப்பி லைவ் திருப்பி பார்க்க முடியாது. ஓடிஸ்லாம் ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. இல்லையே, எனக்கு நான் வந்துட்டு இது பேக் பண்ண அப்படி பார்க்க முடியாது பரணி. இல்ல விஷால், நான் இப்போ இவ்வளவு கொஞ்ச நாள் அப்ப பரணி, அப்ப நீங்க இந்தியால இல்ல வேற ஒரு கிரகத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னையா உங்களுக்கு ஆடும் வர மாட்டேங்குது? இல்ல லெஃப்ட் ஆரோ பிரஸ் பண்ணா பேக்ல போகுமேங்க. அப்படி எனக்கு ஒண்ணும் தெரியலையே, நானும் பண்ணி ட்ரை பண்ணேன் பாக்க. இல்ல ப்ரோ, அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வச்சிருக்கிறது ஹையஸ்ட் இதுதான் போட்டிருக்கேன். அதுல வரவே வராது. நான் அதுக்கு ஆன்லைன் ஐபிஎல் பாக்குறத விட்டுட்டேன். சும்மா ஸ்கோர் கார்டை பார்த்து சுத்துறேன் நானு. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது மொமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பின்னாடி பேக்கு போய் பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருந்தாலும் அதை பார்க்கறது விட்டேன். இதை T20 வேர்ல்டு கப்ல நடக்குது. ஆக்சுவலா இந்த உமன்ஸ் கிரிக்கெட் எப்படிங்க இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? பார்க்கலாமா? நல்லா இருக்கும் விஷால். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்னா நான் உட்காந்துருவேன். செம்மையா இருக்கும். ஓகே, சாரி ப்ரோ, சொல்லுங்க மாஸ்டர் ப்ரோ. ப்ரோ 4 எபிசோட் வந்து 12 o'clock இல்ல வருமா, 5 o'clock அந்த வீக் விட்ட மாதிரி வருமா ப்ரோ? அது எப்ப ரெடி பண்றாங்களோ அப்ப வரும் ப்ரோ. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது மெமரிஸ் ஆஃப் மர்டரோட ஸ்டோரி தான் ப்ரோ. கொரியன் ரியல் எது இன்சிடென்ட்ஸ்.
இது வாரண்டா ஸ்கேர்க்ரோவா. ஓகே ஓகே. வாரண்ட் வந்துட்டு இல்லைங்க. விஷால்ண்ணா கேக்குதா? கேக்குது தலைவா, சொல்லுங்க தலைவா. தலைவா நான் இது வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா? அந்த மோகன்லால் ஃபிலிம்ஸ் 2-3 தான் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு எடுத்துருவேன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் தலைவா, செம்மையா இருந்துச்சு படம். இன்னைக்கு வந்து சரி ஓகே, இந்த தமிழ் மலையாளம் இந்த சைடு விட்டு இந்த ஒடியா லாங்குவேஜ் படம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா பார்க்கலான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சிக்கன படம் தான் அடியே கொடாடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அடியு கொடாட் அந்த படம் பேரு 2021 வந்துச்சு. அந்த சினாப்சிஸ் மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாதாரண கிராமம் தலைவா அது. அங்க வந்து ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பானோகிராஃபிக்கு ரொம்ப அடிக்டா இருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு அடிக்ட்னா, அப்படி வாங்கன்ற வெள்ளிக்கிழமை நைட் அதுவுமா இப்ப வராரு பாருங்க. மேல சொல்லுங்க. இல்ல தலைவா, அது ஆனா செம்மையா இருக்கும். நான் சொல்றேன், கொஞ்சம் சொல்லிடுறேன். அவர் வந்து பானோகிராஃபிக்கு ரொம்ப அடிக்டா இருப்பார். எந்த அளவுக்குன்னா, அவர் வீட்லயே வந்து அந்த டிவில ஐ மீன் வால்யூம் அதிகமா வச்சுட்டு பார்ப்பாரு. அது ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு வந்து தான் பார்ப்பாரு. ஓகேங்களா? அப்ப வந்து ஆக்சிடென்ட்லா வந்து அது ஒரு கடை இருக்கும். அந்த கடையில தான் வந்து வாங்கிட்டு இந்த படம்லாம் அந்த மாதிரி பார்ப்பாரு. ஒரு டைம்ல வந்து அது வழக்கமா அந்த படம் அந்த படம் சிடி கொடுங்க அப்படி சொல்லும்போது, ஆக்சிடென்டலா அந்த ஒரு பானோகிராஃபி இதுக்கு பதிலா ஒரு டைரக்டரோட ஒரு சிடி ஒன்று வாங்கிட்டு வந்துறாரு. அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் அந்த இது ஓடல. அந்த பானோகிராஃபி இது ஓடல. அதுக்கு பதிலா ஒரு படம் இது மாதிரி ஓடுது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக்கு. இது என்ன இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு படத்து மேல ரொம்ப அப்சஸ்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மட்டும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் அந்த சின்ன லெவல்ல அப்படி சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சைடில் இது பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினால என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த கிராமமே வந்து என்ன மாதிரி மாறுச்சுன்னா கதை. சத்தியமா சொல்றேன், செம்ம படம். இந்த படம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேத்துக்கு இந்த படம் தெரியவே தெரியாது, ஆனா செம்மையா எடுத்திருப்பாங்க இந்த படம். என்னதான் 18+ அந்த கான்செப்ட் இருந்தாலுமே அந்த கான்செப்டை ரொம்ப சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க அந்த படம். நீங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க அந்த படம். இல்ல அது கொடாடுன்ற பேருக்கும் அந்த இருக்கு படத்துக்கும்? அந்த டைரக்டர் பேரு படம் பேரை மட்டும் கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க bro. அந்த டைரக்டர் பேர் அந்த கொடாடு தான். அந்த ஃபிலிம் வந்து அந்த கொடாட ஃபிலிம் தான் பாப்பாரு. சரியான கைங்க கொடாடு. நிறைய ஒரு வாட்டி மிஸ்கின் சொல்லி தான் ஆமா, அவரோட ஃபிலிம்ஸ் வந்து பாப்பாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபிலிம்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாரு. செம்மையா எடுத்திருப்பாங்க அந்த படம், நல்லா இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். சரி, கொஞ்சம் நமக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கண்டிப்பா தலைவா, செம்மையா இருந்துச்சு படம். நல்ல இந்த அதே மாதிரி இந்த ஒடியா லாங்குவேஜ் நல்லா இருக்கு தலைவா. சத்தியமா இந்த ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒடியா மராத்திலாம் நான் 2-3 தான் பார்த்தேன். மராத்தில எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா சைராத்னு சொல்லிட்டு ஒரு படம் தலைவா. சரியான படம், அது மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது அந்த டைரக்டர் வந்து அந்த டைரக்டரோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா அப்படியே பாரஞ்சிது மாதிரியே இருக்கும் அந்த ஃபிலிம். எங்க ஃபண்ட்ரி பாத்துறீங்களா? இல்ல அது ப்ரோ, அந்த சைரத் தான் படத்திலே மாஸ்டர்பீஸ். ஆமா, சைரத்ல தான் ஜான்வி கபூர், சைரத்ல ஜான்வி கபூர்லாம் வந்தாங்களே, அதுவா கேவலம் பண்ணாங்க ஹிந்தில. அதான் ஹிந்தில தடக்குன்னு எடுத்தாங்களே, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் சைராத். கேவலம் படுத்திட்டாங்க ஹிந்தில. மராத்தில அப்படி இருக்கும். ஆனா அந்த மராத்தி சினிமா அழிச்சதே அந்த படம் தான் அனுராக் கஷ்யப் சொன்னாரு. ஏன்னா அந்த படம் 2 கோடியில எடுத்து 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த படத்தை வந்துட்டு அந்த மாதிரி படம் எடுக்கணும்னு பெருசா பண்றேன்ட்டு மராத்தி சினிமாவே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல அனுராக் கஷ்யப். அதுக்கப்புறம் மஜ்லி படம் இருக்குல்ல, அதோட ரீமேக் வந்து அவங்க பண்ணாங்க. அதுவும் பயங்கர. அது ஆமா, இவன் தாங்க ஹீரோ. ஜெனலியா புருஷன் ஹீரோ, ஜெனலியா ஹீரோயின், ஜெனலியா புருஷனே டைரக்டர். அந்த படத்துல பாட்டு சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த மராத்தி படம் பேர் வேதுன்னு நினைக்கிறேன். படத்துல நீங்க 2 பேருமே சூப்பரா இருப்பாங்க. ஜெனிலியா எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க. பிளஸ் சாங்ஸ் எல்லாம். அவர் இப்ப ராஜசிவாஜின்னு ஒண்ணு பண்ணி ஓடுது அந்த படம், வடக்குல ஓடிட்டு இருக்காமே. நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அது ஆயிடுச்சு. துரந்தர் படம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்த்தது ப்ரோ. அப்படி இல்ல, ரிலீஸ் ஆயிருக்கு. 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு தலைவா. அவரு மராத்திலே எடுக்கிறாரு போல இருக்கு படத்தெல்லாம். ப்ரோ அவர் மராத்தி தான். அங்க அவர் கொஞ்சம் பெரிய மராத்தி தான் பாருங்க. சிஎம் தான் நினைக்கிறேன். அவங்க அப்பா அந்த அளவுக்கு பெரிய கையா. வணக்கம் கோபால் ப்ரோ. யாரோ அந்த தாத்தானே பரணின்னு போட்டுருக்காங்க ப்ரோ கமெண்ட்ஸ்.
பரணி அந்த படத்தை சர்ச் பண்ண போயிருப்பாரு. இருங்க நான் இல்ல அது இல்ல இல்ல போட்டாரா நான் அவர் இங்கதான் படத்தோட இருக்கேன். பேரை நானே என்னாச்சு? டைப் அந்த தாத்தா நேம் பரணி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பரணி யாரோ கமெண்ட்ல. அது யாரும் இல்ல, கோபால் கிருஷ்ணன் ப்ரோ தான். இல்ல கோபால் கோபால் ப்ரோ நீங்க தானா? ஆமாமா அண்ணனை யாரு நான் செய்யணும். சரி மோகன் ப்ரோ உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த தமிழ் சினிமா பத்தி வேற ஏதாவது மத்த படத்தை பத்தி பேசினா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சீங்க. ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு. நீங்க என்னதுங்க ப்ரோ? அத நான் 2-3 டைம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். மத்த படம் இந்த மலையாள படம் இல்ல அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பத்தி பேசும்போது ரொம்ப லென்த்தா போறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் அவைவா இருக்குது. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ பிரகாஷ் ப்ரோ, கேக்குதுங்களா? பிரகாஷ் இருக்காரா? ஹலோ சொல்லுங்க இருக்கீங்களா? ஓகே ஓகே. வேற ஒரு டவுட் உங்களுக்கு கேட்கலாமா? வேற எது? எது கேளுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த கிராமத்துல இருந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, சரி அதுல ஒரு சின்ன டவுட். மேபி அது எல்லா ஊர்லயும் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு கேட்க தெரியும். அதனால இப்ப ஆக்சுவலா 100 நாள் வேலை திட்டம் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர்ல பண்றது வேலை கொடுக்குறாங்க. ஆனா வேலை தரது இல்ல. ஸோ போட்டோ எடுத்துட்டு பாதி அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. இப்போ சேலரி ஃபுல்லா போட்டு மீதி பாதி அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. அது எல்லா ஊர்லயும் நடக்குதா அது மாதிரி? யாரு தெரியல. வாங்குறாங்க? அந்த இன்சார்ஜா வாங்குறாங்க? யாரு ப்ரோ வாங்குறாங்க திருப்பி பணத்தை? அந்த வேலை சூப்பர் இருப்பாங்கல்ல. இல்ல அப்படி இங்க யாரும் வாங்குறது இல்லைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த இது பேங்க் போறது இல்ல ப்ரோ ஒரு வருஷம் நான் சொல்லிடுறேன். எங்க ஊர்ல பார்த்தா ஒரு 4-5 வருஷமா ரிட்டர்ன் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா வேலை ஃபுல்லா தரது இல்ல. வேலை சும்மா போட்டோ எடுத்து எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க, எடுத்துட்டு போய் சம்பளம் போட்டு விட்டுருவாங்க. கரெக்டா அதை போட்டு விட்டு மீது வந்து அவங்க சம்பளம் போடும் போது சொல்லுவாங்க பாதி அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி. அப்ப வந்து எல்லாம் பாதி அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சரி வேலை அவங்க ஃபுல்லா வாங்க தெரியலன்ட்டு. ப்ரோ இங்க எப்படின்னா வேலை செய்யறாங்களோ இல்லையோ அந்த இன் டைம் அவுட் கரெக்டா இருக்கணும். அந்த டைமுக்கு அவங்க அங்கேயே தான் இருக்கு. சும்மா கூட தூங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு. ஆனா அந்த டைம் வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். இல்ல எனக்கு அதான் இப்ப எல்லா ஊர்லயும் நடக்குதா இல்ல சரி எங்க ஊர்ல ஒரு சில ஊர்ல மட்டும் நடக்குதான்னு எனக்கு தெரியல. சரி இந்த மாதிரி இது ஆக்சுவலா பெரிய ஊழல் தான் அது. ஏன்னா இது பார்த்த கணக்கு பண்ணா ஒரு வாரத்துக்கே கிட்ட ஒரு 10 லட்சத்தை அவங்க ரிட்டர்ன் வாங்குற மாதிரி இருக்கு. கணக்கு பண்ணி பார்த்தாலே எங்க ஊர்ல மட்டுமே. அதான் சரி மத்த ஊர்ல இது நடக்குதா கேட்கலான்னு கேட்டேன். இல்லைங்க இங்க வந்து அந்த இன்சார்ஜா இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு 10 ரூபா ஒருத்தர் மேல எடுத்துக்குவாங்க. அவ்வளவுதான். அவங்க 10 ரூபா இல்ல ப்ரோ, இல்ல கோகுல் எங்க ஊர்ல பார்த்தா கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்ல இப்ப நம்ம மேபி தரலன்னா நெக்ஸ்ட் வேலை போட மாட்டாங்க. சரி ஓகே ப்ரோ. அதான் சரி மேபி தெரியுமா வேற ஏதாச்சும் நடக்குதா? மதன் ப்ரோ தெரியுமா? ஹலோ இல்ல 100 நாள் வேலை திட்டங்கிறது உங்களுக்கே தெரியும். வேலை செஞ்ச நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள அக்கௌண்ட்ல பணம் வந்துடணும். ஓகேங்களா? அதை கணக்கு பண்ணினா பல ஊர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு வராதவங்க பேரை வந்து சேர்த்துக்கிட்டு அதை வந்து இந்த ஆட்களை வந்து கமிஷன் அடிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி புகார் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் எல்லாம் கைரேகை வைக்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா கரெக்டா அந்த டைமுக்கு வந்துடணும். அந்த டைமுக்கு வந்து சாயங்காலம் வேலை செய்யறாங்களா இல்ல பேருக்கு ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு சுத்தம் பண்றது, அது பண்றது, தூர் வாடுறது, அந்த சொல்லுவாங்கல்ல ஏரி தூர் வாடுறது, சாலைகளை வந்து இது பண்றது, அப்புறம் வந்து மரம் நடுறது, செடி நடுறது, 100 நாள் வேலை வைக்கிறது சும்மா பேருக்குனாச்சும் ஏதோ ஒரு லேசான வேலை வாங்குவாங்க. ஆனா அந்த நேரம் ஃபுல்லாக அங்கே இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வந்து முழு காசெல்லாம் பாதி காசெல்லாம் கொள்ளையடிக்க முடியாது. கமிஷன் மாதிரி வேணா வாங்கிக்குவாங்க. உதாரணமா 10-15 நாளைக்கு உங்களுக்கு வந்து 1500 ரூபானா அதுல ஒரு 100 ரூபா வாங்கிக்குவாங்க. 1200 கொடுத்துருவாங்க. சில ஊர்கள்ல நீங்க சொல்ற மாதிரி பாதிக்கு பதிலாக அடிக்கிறாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அது தெரியாம வேணா மக்கள் ஏமாறலாம். அதான் மக்கள் வேணா ஏமாறலாம். அப்ப தெரியாம நம்ம தான் வேலை செய்யலையே பாதி காசை கொடுக்கலாம்னு சொல்லி வேணா ஏமாறலாம். அது அந்த ஊர்ல மட்டும் இருந்தாங்க. ஆனா பெரும்பாலான ஊர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லா பெரும்பாலும் பெண்கள் விவரம், அதுக்கு மேல வயசானவங்க ரொம்ப ரொம்ப விவரம். அவங்க வந்து வேலைக்கு போறாங்கன்னா எப்ப 100 நாள் வேலை, எப்ப உட்காந்துமா போனோமா காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தோம்னா அதுல வேலைக்கு செய்யறாங்க. நிறைய பேர் வேலை செய்யறாங்க. சில பேர் போயிட்டு அது 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 4 மணி நேரம் சும்மா கூட இருந்துட்டு வருவாங்க. ஆனா என்ன கணக்குன்னா என்ட்ரி ஆனதுல இருந்து அவங்க 15 நாளுக்குள்ள அவங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறணுங்கிறது தான். அக்கௌண்ட்ல பணம் வரனால யாருமே வந்து பாதி காசெல்லாம் திருப்பி தரமாட்டாங்க.
சும்மா 100, 200 அந்த அந்த கணக்கு எழுதுறவர் வரவர் என்ட்ரி பண்றவர் கூட அது அவங்க நம்ம வேலை செய்யலைன்னு சொல்லி அப்படி வேணா கொடுத்தா தான் உண்டே தவிர மற்றபடி கணக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி ட்விட்டர்ல ஒருத்தர் பெரிய த்ரெட் போட்டு வச்சிருப்பாரு. அதோட பலன்கள் ஏன் அதை வந்து நிறைய பேர் திட்டுறாங்களே, ஏன் திட்டுறாங்க, நிறைய பேர் ஏன் திட்டக்கூடாது அப்படின்னா அதை நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க உங்க ஊர்ல பாதிக்கு பாதி வாங்குறாங்கன்னா அது கண்டிப்பா தப்பு தான் இருக்கும். நீங்க அதை வேணா முடிஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஏற்பாடு அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ப்ரோ? மேபி எனக்கு சொல்ல முடியுமா? அதுதான் அது எனக்கு பெரிய ப்ராசஸ். அது நீங்க தான் உங்க ஆட்கள்கிட்ட சொல்லணும். உங்க ஆட்கள் அங்க ஊர்ல உள்ளவங்க நீங்க வந்து ஒரு ஆள் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறப்ப அப்பெல்லாம் பாதிக்கு பாதி வாங்கவே இல்லை எங்கள்கிட்ட முழு காசு வருதுன்னு சொன்னா தூக்கி உங்களை உள்ள வச்சிருவாங்க. எங்க ஊர்ல வாங்குறாங்க பாதிக்கு பாதி இல்ல இல்ல அத உங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்ணணும். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு அதிகாரப்பூர்வமா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த MGNRGAன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மகாத்மா காந்தி சொல்லி ஆரம்பிக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அங்க வந்து இந்த கிரீவன்ஸ் அதான் நடக்கும். அதுல டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டம் என்னங்கிறத சொல்லுவாங்க. ஓகே ஓகே லீகலா அப்படிதான் போகணும். ஆனா என்னன்னா நீங்க அப்படி வருதாக நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த என்கொயரிக்கு வரப்போ அந்த வேலை செய்யறவங்கள்ட்ட ஒரு 10 பேர் கேட்கறாங்க, அவங்க பாதி காசு வாங்கல அப்படிலாம் கிடையாது, முழுசா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்க அதிகாரி வேலை செய்ய விடாம தடை பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல திருப்பிடுவாங்க. ஏன்னா அதிகாரி கூப்பிட்டு அதை ஜாக்கிரதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஹலோ, இன்னொன்னு கேட்கலாமா? இன்னொன்னு மட்டும் சொல்லுங்க. இது இப்ப இப்ப வந்து ஆக்சுவலா நான் வெளில ஃபாரின்ல இருக்கேன். இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கா உங்க ஊர்ல? ஆதார் கார்டு அப்டேஷன் எல்லா ஊர்லயும் அது எந்த சென்டர்ல ஜஸ்ட் போட்டோ சேஞ்ச் சொல்லி ரினியூவலுக்காக சில நேரம் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் அப்டேட் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை பயோமெட்ரிக் பண்ணணும். அது ரினியூவல்னு சொல்றாங்க. இப்போ ஆதார் கார்டு ரினியூவல் பேர் வச்சிருக்காங்க. பட் ரினியூவல் ஒரு கேட்டகரி கிடையாது ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும். ஆனா என்னன்னா அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுங்கிறத பண்ணிதான் ஆகும். அது இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா குறிப்பிட்ட வருஷம் ஆயிடுச்சுன்னா பண்ணி ஆகும். நீங்க எப்போ ஃப்ரீயா ஊருக்கு பண்ணிடுறேன். இல்ல ஊர்ல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஊர்ல வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஊர்ல இல்ல முகாம் போட்லாம் பண்ணலையேங்க. அப்படி முகாம் போட்ல எப்பவுமே பண்ணலையே. நீங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பண்ணணும். இல்ல அந்த இசேவை மையத்துல போய் பயோமெட்ரிக் பண்ணணும். எங்க ஊர் நேத்து வந்து பண்ணாங்க. இல்ல ப்ரோ, இங்க பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணா ஒரு இதுக்கு வந்து ஒரு 120 ரூபீஸ் காசு கேக்குறாங்க. ஒரு 125 ரூபா ஒரு கார்டுக்கு. அப்படி இல்லங்க, ஆதாருக்கு அப்டேட் பண்றதுக்கு 50 ரூபா தான் ஃபீஸ். 50 ரூபா ஃபீஸ். என்ன உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுறாங்க? இல்ல முதல்ல ப்ரோ இல்ல உங்க ஊர் பேர் சொல்லுங்க. எந்த மாவட்டம், நீங்க எந்த ஊரு? நான் ஒரு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல நடிகப்பட்டு கிராமம். கடலூர் மாவட்டங்களா? விருத்தாச்சலம். ஹலோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாரு. நீங்க பேசுறது கேட்கல கோபால், ஒழுங்கா சத்தமா பேசு. இல்ல அவர் கோபாலேஷன் பரணியை சொல்றாரு. பரணியோட சீரியஸா ஒருத்தர் கேட்கறாரு. எனக்கு அவர் ஊரு இல்ல இவ்வளவு கொள்ளை எல்லாத்துலயுமே ஸ்கேம் பண்றாங்களே, என்ன எப்படி? இல்லைங்க, இவரே ஃபாரின்ல இருக்காட்டி பாதி அமௌண்ட் தான் வருதுன்னு சொல்றாங்களே என்னவோ ப்ரோ. இல்ல அது ரீசன் குறிப்பிட்ட இல்ல புரியுது கேட்கறது புரியுது. என்னன்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஏரியால வாழும் போது அது வந்து அவங்க கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி வேலை செய்வாங்க. கரெக்டா குறிப்பிட்டவர் மட்டும் இருக்கும்போது அந்த வேலை செய்வாங்க. அதனால கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி தைரியமா பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இன்னொரு ரீசன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாதிக்கு பாதியில அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அடிக்கிறாங்க ப்ரோ. ஊர்ல வந்து வீட்டுல வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க மத்ததை கூட விட்டுருவேன். அந்த ஆதாருக்கு 50 ரூபா தான் ஃபீஸ். அது போஸ்ட் ஆஃபீஸ்ல 50 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவும் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு காசே கிடையாது. அதுக்கு மேல குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிட்டாலும் காசு கிடையாது. அந்த நடுத்தர வயசுல இருக்கிறதுக்கு மட்டும் தான் காசு. அது 50 ரூபா தான் வாங்கணும். அதுக்கு பில்லும் கொடுப்பாங்க. ஏன்னா அது அக்னாலஜ்மெண்ட்ல பில்லு கொடுக்கணும். அது 50 ரூபாங்கிறது ரெசிப்ட்ல இருக்கும். அது அப்படிதான் இருக்கு. அது நீங்க மேல என்ட்ரி பண்ணும்போது ஆதார் திட்டம் போட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் தராங்களா, அது கீழே வந்து ஃபீஸா ஃப்ரீயா அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது அது பக்கத்துல மென்ஷன் பண்ணணும். அதுதான் ரூலு. இசேவை மையம்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ்னால இந்த பில்லு வரும், அக்னாலஜ்மெண்ட் வரும். வீடு தேடி வராங்கிறீங்க, எனக்கு அதுவே ஆச்சரியம். ஊர்ல முகாம் போட்டு பண்றாங்கிறீங்க, எனக்கு அதுவே ஆச்சரியம். அப்படி பண்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ஆதார் ரெனியூவலுக்கு அப்படி கொடுக்கல. ஆதார் வந்து நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது எங்க ஆதார் மையங்கள்லாம் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அங்க மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ரினியூவல் அப்படின்னா நீங்க வந்து பயோமெட்ரிக் அப்டேட்ல இசேவை மையத்தில் இப்போ பண்றது கிடையாது. முன்னாடிலாம் பிரைவேட் பேங்க்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதார்ல வந்து பிரைவேட் பேங்க் இந்த கோடாக்கு, அப்புறமேட்டு இந்த IDFC,
ஹெச்டிஎஃப்சியா, ஐயோ அது ஆமா பேங்க், அந்த பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த பேங்க்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதை நிப்பாட்டி 3 வருஷம் ஆச்சு. முழுசா ஆதார் மையங்கிறது இப்ப முழுக்க 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 ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் மட்டும்தான் ஆஃபீஸ்ல இருக்கு. தான். அங்க மட்டும் தான் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருக்கு. அங்க மட்டும் தான் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்ல 50 ரூபாய்க்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அக்னாலஜ்மெண்ட் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கையில பேங்க்ல கூட நீங்க 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னு சொன்னாலும் நம்ப முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் வாங்க நம்ப முடியாது. ஊர் தேடி வந்து பண்றாங்க அப்படிங்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு மேல 50 ரூபாய்க்கு 150 ரூபாய் கேட்கறதுங்கிறது அதை விட ஆச்சரியமா இருக்கு. என்னமோ தெரியல, தமிழ்நாட்டிலும் தனித்திட்டப்பட்ட ஊராங்கிறது வேற தெரியல. எப்படியாவது பாருங்க, என்ன செக் பண்ணி பாருங்க. ஆனா அப்படி வாய்ப்பே கிடையாது, கேட்டு பாருங்க. இல்ல ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை அதெல்லாம் இல்ல ஏமாத்துறாங்க, எனக்கு செக் இல்ல இல்ல பண்ணி இது எனக்கு இல்ல bro, எனக்கு இல்ல ஆக்சுவலி எனக்கு இல்ல, ப்ரோ இது ஒரே எனக்கு இல்ல, நிமிஷம் ஊர்ல நான் மொத்தமா சொல்லிடுறேன். சொல்றாங்க. ஓகே ஓகே. ஊருக்கு இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பாதி நேரத்துல இங்க யாரும் விட மாட்டாங்க. அந்த ஈவினிங் 3 o'clockனா அப்ப போட்டோ எடுத்து தான் அனுப்புறாங்களாமா இப்பெல்லாம். பழைய முறை கிடையாதுன்னு. என்ன நான் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, காலையில நேரத்துல வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வருவாங்க, அவங்கதான் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி எங்க ஊர்ல என்ன ப்ராப்ளம்னா, எங்க ஊர்ல இருந்து வேற வேலைக்கு போவாங்க லேடிஸுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு இதுக்கு போறது இல்ல. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு போட்டோ மட்டும் அனுப்பி விட்டுருவாங்க. நான் அவனுக்கு பாதி அமௌண்ட் கொடுத்துறேன். இல்லைங்க பிரதர், அதுதான் முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு சமீபமா காலமா இருக்குமா, கைரேகை வைக்கணும், இப்ப ஸ்ட்ரிக்ட் கடைசியில வீடியோ பண்ணிட்டாங்க. வரும்போது வீடியோ எடுக்கணும், அங்க போகும்போது போய் போட்டோ எடுக்கிறாங்களே. இப்ப வேலை எப்படி ரொம்ப செய்யற திருத்தம் மாதிரி பண்ணிருக்காங்களே. டைம் வரைக்கும் அங்க இருந்துக்கணும். அது ஆமா. கையில இருந்து அப்புறம் வீட்டுல பிரகாஷ் ப்ரோ, ஆமா, ஏன்னா அப்புறம் நீங்க ஃப்ளோல வந்து மகாத்மா காந்தி மன்ரேகான்னு சொல்லிட்டீங்க. அதைத்தான் மாத்திட்டாங்களே நம்மளுக்கு, மறந்துட்டீங்க. இந்த பழைய ஞாபகத்திலே மன்ரேகான்னே நினைச்சிட்டு இருக்கீங்க. மகாத்மா ஆமா. மாத்திட்டாங்களா? இல்ல இல்லங்க, அப்படின்னா தெரியலங்க, எனக்கு அப்படின்னு தெரியல. வந்து என்னமோ ஆமா 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 மாத்தினாங்களா, ஏதோ ராம் பேர் மாத்தினாங்க, என்னன்னு ராம் தெரியல. ராம்னு வரணும், உங்களுக்கு சொல்லும் போது ராம்னு வரணும். அது என்னமோ பண்ணாங்க, எனக்கு பழசுதாங்க ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியும். எனக்குலாம் என்ன பண்ண அவ்வளவுதான். முடியும். அதாவது அந்த சென்னையில ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆக்சுவலா புரட்சி மன்ரேகானும் நம்ம தலைவர் சொல்ல மாட்டோம். எம்ஜிஆர் ராமகிருஷ்ணன் 100 நாள் வேலை அவ்வளவுதான். நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் 100 நாள் வேலை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். திட்டத்தோட பேர் கூட தெரியாது, 100 நாள் வேலை அவ்வளவுதான். சரி சரி, ஓகே ஓகே ப்ரோ, அதை கேட்கலாம் இது பண்ணி. ஓகே ஓகே சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஒன்னு கேட்கலாங்களா? கேளுங்க. ஒருத்தர் வந்து அது யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்து என் மேல கிரிட்டிக் வச்சாரு. அது எனக்கு சரியா கேட்கல, வெள்ள துரத்தி விட்டுருச்சு. அது யாருன்னு சொன்னீங்கன்னா, அது என் மேல தப்பு இருந்தா திருத்திக்கலாம். அதனால சொல்றீங்க, என்ன கிரிட்டிக் மட்டும் சொல்றீங்களா? இப்ப இல்ல மோகன் ப்ரோ, என்னன்னா இந்த மத்த ஒரு நிமிஷம், ஒண்ணு இல்ல அவரு ஒரு கோபரேஷன் பேசுறது கேட்கல போல, கோபரேஷன் ப்ரோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் தப்பு சொல்லல. என்னன்னா நீங்க இந்த அவேவா போகும்போது தமிழ் பிலிம் விட்டுட்டு இந்த மலையாளம் மத்த அதெல்லாம் எங்கேஜ் போகும்போது அதுல ரொம்ப லென்த்தா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அத கொஞ்சம் ஷார்ட் பண்ணீங்க, அதுதான். ஏன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு 10% தான் வந்து எல்லா பிலிமும் பாப்பீங்க. நீங்க விஷால், பரணி. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இந்த தமிழ் படத்தையே வந்து ரொம்ப ரேரா தான் பாக்குற ஆளுங்க. எல்லா படத்தையும் அப்படி இல்லைன்னா சொல்றேன், அவ்வளவுதான். ரொம்ப இது சொல்ல. ஓகே, இன்கேஸ் நான் தப்பா சொல்லிங்க, அதான் இல்ல, ஒரு அது தெரியாம அது ஒரு ஆர்வத்துல சொல்லிடுறது. ஓகே ஓகே, நான் வேலிட் தான், அது தப்பு கிடையாது. அது நான் இனிமே பாக்குறேன். அதுக்காக நீங்க வராம பேசாம விட்டுறாதீங்க. ஐயோ சீ அப்படிலாம் இல்ல. என்ன தலைவா நீங்க, அதெல்லாம் பரணி ப்ரோ உங்களாலதான் ஒருத்தர் போயிட்டாரு, நீ அடிப்பாரு. இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல, எனக்கு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு எனக்கு வெளில துரத்தி விட்டுருச்சு எனக்கு அந்த ட்விட்டர். ஆமா. அப்புறம் இன்னொரு படமும் பார்த்திருந்தேன். அது வந்து கமெண்ட்ஸ்லயே போட்டிருக்கேன். அது பாருங்க, நல்லா இருக்கும் அந்த படமும். அது ஒரு மலையாள படம் தான். ஹலோ, கேக்குது ப்ரோ, கேக்குது. இந்த கும்மட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இந்த மலையாள படம் அது 1979ல வந்துச்சு. இன்னைக்கு காலைல தான் ஒரு ரீவாட்ச் பண்ணேன். ஆக்சுவலி இது 3வது வாட்டி பார்க்குறேன் அந்த படம். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப லோக்கா இந்த காந்தாரா அந்த மாதிரி இது சொல்றாங்கல்ல, ஃபோக்லோர், இதுல அது அப்பயே வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த படம். செம்ம ஸ்லோ பன் ஸ்டஃப். ஆனா ஒரு பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த கொடுக்கும். நல்லா ஒரு இது ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படமும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப செம்ம ரைட்டிங் அந்த இது. அந்த டேரக்டர் எனக்கு பிடிக்கும். அந்த அரவிந்தன் சொல்லிட்டு ஒருத்தர், கோவிந்த் அரவிந்தன்ட்டு, நல்லா எழுதுவார் அவரு. இங்க தமிழ்ல எப்படி நம்ம எஸ் பாலச்சந்திரன், இந்த கே பாலச்சந்திரன் சொல்றோமோ, அந்த மாதிரி அங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் கம் டைரக்டர் அவரு. ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு அந்த படம். அந்த படமும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இது பரணி பிறந்த வருஷத்துல வந்த படம் போலங்க.
79 ஆமா ஆமா கரெக்ட் 1979 ஓகே ஆமா ஓகே. வந்துச்சு. மகேஷ் ப்ரோ, ஆமா பரணி ஆமா ஆமா படம் ஆமா கரெக்ட் அவரு மகேஷ் அப்ப ப்ரோ. இந்த அவர் வயசு என்ன பிறந்த வயசு என்ன பரணிக்கு? பரணிக்கு என்ன ஒரு 47 48 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. மகேஷ்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்புறம் ஆஃப் கேம்பஸ் பாத்தீங்களாப்பா எல்லாரும்? 2 எபிசோட் மட்டும் பார்த்தேன்னா சம்பவம் ஹெவியா இருக்கு. ஆமா ஆமா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் விட்டு வச்சிருக்கேன். சரி ஓகே. இப்ப எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கா. சரி இத எக்ஸாம்னா முதல்ல எக்ஸாம் பாருங்க, இத பார்க்காதீங்க. இல்ல ஏங்க இல்ல எக்ஸாம் வெப் சீரிஸ் சொல்றாங்க, ஏங்க நீங்க வேற? எக்ஸாம் வெப் சீரிஸ் சொல்றாரா என்ன? இல்ல 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 செமஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன். சாம இரியா. ஓ நீங்க படிச்சுட்டு தான் இவ்வளவு படத்தை போட்டுருக்கீங்க. இல்ல இல்ல இது நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, முந்தானேத்தி சொன்னீங்கல்ல, அப்போ ஒரு நைட்டு ஒரு வாட்ச் போட்டேன். ஒரு 1 மணி போல பார்த்தேன். ஒரு 3 ஆஃப் மணிக்கு கேம்பஸ் போயிட்டு நைட் 1 பாத்தீங்களா? மணிக்கா? சூப்பர். ஆமா. இல்ல அதான் 2 எபிசோடு தாண்டி இருக்க முடியாது. இல்ல இல்ல ஐயோ ஏங்க ஏங்க பரீட்சையில என்ன எழுதுறீங்க? அவரு என்னங்க campus முடிக்கிறீங்க? படிப்பு பத்தின ஒரு படிப்பு சிப்பு, ஒரே ஒரு சிப்பு டைம்ல அடிக்கடி 100 தடவை கிராஸ் ஆகிறதுக்கே வசூல் ராஜா கமல்ஹாசன் மாதிரி ஆக வேண்டியதா இருக்கு. இவர் நைட்டு 1 மணிக்கு இதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல பரீட்சை வேற எழுத போறாராம். மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் இப்படி இல்ல இல்ல பண்றீங்க? நான் 2 நாள் முன்னாடி பார்த்ததுனா அதுக்கப்புறம் இல்லண்ணா அது வரை எழுதிட்டேன். அது வேற கதை. எக்ஸாம் வச்சு 2 நாளுக்கு முன்னாடி என்னத்த பார்க்க முடியுது? நம்மளே பாட்சா படத்துல ஆனந்தராய் சொல்லுவான், நம்ம மனசு நம்ம கிட்ட இல்ல, வண்டியை விடு அப்படிமா. கிட்டத்தட்ட நீங்க 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சுட்டு இந்த அநியாயம் பண்றீங்க. தமிழ் டப்பிங்ல இருக்கா? இருக்கு 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 இருக்கு. இங்கிலீஷ்ல தான் உடனே பார்த்தேன். மாவீரனுக்கு விஷால் பாத்துட்டியா விஷால் நீ? பாத்துட்டேன். கதையெல்லாம் நல்லா இருக்கா? இங்கிலீஷ்ல பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அண்ணா நல்லா இருக்கு நல்லா ஜாலியா கதை, இருக்கும், நல்லா டைம் இருக்கு. பாஸ் அதையாண்ணா முக்கியம் அதுல. ப்ரோ ஒரு வாட்டி இல்ல, பாவ மானம் மன்னிப்பு கெட்டவனே. கேட்டு பாருங்க ஒரு மகேஷ் ப்ரோ. ஒரு சீரீஸை எத்தனை வருஷமாடா உன்னைய பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா. டிசீசஸ் சாரி ப்ரோ. கேவலமான ஆளா இருக்கியடா. ஒரு டிசீசஸ் கரெக்டா சொல்லிட்டேன்ல இப்ப பேரை. நீ பேரை கரெக்டா சொல்லிடுறா பூராஜனா. எத்தனை வருஷமாடா பார்க்க சொல்லி, என்ன இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற? சாரி சை. பாத்துறேன். ஒரு ஜிஃப்க்கு இருக்கிற மரியாதை அது என்ன அதுல சீன்ஸ் இருக்குமா டிசீசஸ்ல? இருக்காதுடா. நீ பார்க்க மாட்டதுதானே, பார்க்காதடா. இல்லங்க, நானும் அதுக்கப்புறம் கவினோட ஆகாஷ்வாணி ஒண்ணு பார்க்க சொன்னாங்க வெப் சீரிஸ். அது மொத்தமே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதுவும் கேள்விதான் அப்பவும் கேட்பான், அதுல பிட் இருக்கான்னு கேட்பான், இல்லன்னா பார்க்க மாட்டான். அத பார்த்தா என்னோட எக்ஸ் ஞாபகம் வந்துரும்னு எனக்கு பயமா இருக்கு. அடி மண்டெல்லாம் திறந்துட வேண்டாம். இப்ப வேற எதிரா ஞாபகம் வரணும். அஜித் பல்தான் ஆகாஷ்வாணின்னு சொன்னது போல ஆகாஷ்வாணி அப்படி சொல்லிருந்தீங்கன்னா அவர் பார்த்திருப்பாரு. நீங்க போய் ஆகாஷ்வாணி இல்ல அந்த 3 பேருக்கு தான் கவின் மேல வன்மானம் பார்த்தேன். 4வது நம்ம விஷால் ப்ரோக்கு வன்மம் இருக்கு. ஐயோ கவினுக்கு அவரு கூட அவ்வளவு முட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. அவருக்கு நான் தான்டா முட்டு கொடுத்துட்டு இருக்கேன் பல்தான். உங்களுக்கு தெரியும்ல பல்தான். விஷால் ப்ரோ கிடையாது, ரகு கூட தான் இருந்த விஷால். பல்தான் அது இல்ல பல்தான், அவர் படங்களை சொல்றேன். அவரு இதை விட்டுருங்க. ஓகே ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவங்கள். அப்புறம் ஏன் பார்க்கல ஆகாஷ்வாணி? ஏன் பார்க்கல? ஆகாஷ்வாணி மட்டும் பார்க்கல, சாரி. பாப்போம். இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வாரண்ட் பார்க்கணும். எனக்கு என்னமோ அதுல மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. நைட்டு போய் அதை பாத்துறணும். வாரண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா? என்ன ஆகலன்னு சொல்லிட்டு 4 எபிசோட் வந்திருக்கு. இன்னும் 4 நல்லா இருக்கு. யாரா பாத்துருக்கீங்களா? வர அந்த LBW கடுப்பாது. யாராவது பாத்துருக்கீங்களா? அது இல்ல கோபால், நான் கடைசியா எந்த எபிசோட் தெரியுமா பார்த்தேன்? என் ஒய்ஃபும் பாக்குற ஒரே சீரிஸ் அதான். நான் கடைசியா அவனுங்க அந்த கடலுக்குள்ள போகிற அந்த பீச்சுக்கு போவாங்கல்ல, அதுதான் கடைசியா பார்த்த எபிசோடு. அதுவே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா அது கூட கொஞ்சம் பரவாயில்ல. மாத்தேன்னா அந்த அந்த ஒரு எபிசோட் சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமோவே மோசமா இருந்துச்சா, சரி ரைட் விடுறா அப்படிங்கிற மாதிரி விட்டேன். இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவே பண்ணல. ரெசார்ட் வேணா பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. அவர் தலைவாசல் விஜய்க்கு உடனே புக் பண்ணி அவர் ஏதாவது படத்துல வில்லனா போடுங்கடா, தலைவன் பிச்சு உதறிட்டு இருக்காரு. விஜய் ஹீரோனாங்க, நீங்க தலைவாசல் விஜய்ன்றீங்க. வில்லன் ஏங்க வில்லனா? நீங்க இதெல்லாம் பாக்காதீங்க. ஆஃப் கேம்பஸ் மட்டும் ரெடியா இருங்க. ஏங்க ஆஃப் கேம்பஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இது மெகா சீரியல் மாதிரில போயிட்டு இருக்கு. ரெசார்ட் LBW சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஹையா வச்சிருப்பானுங்க. ஒரு வாரம் விஷால் ப்ரோ மனசுல நினைப்ப LBWன்னு சொல்றது போல LBTGQ அப்படி சொன்னீங்கன்னா நான் பாப்பேன். நீங்க LBW நோ பால் அப்படின்னு சொல்றீங்க. நான் பாப்பேன். தனிக்கு ரெசார்ட் இவரோட மீனிங் இருக்கு. LBW அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ரெசார்ட் படத்துல லவ் பியாண்ட் வந்தோனே நாங்க எல்லாருமே விஷால் ப்ரோ தான் நடிக்கிறாரு, ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டோம். விஜயே மெசேஜ் பண்ணாரு. LBW கூட இந்த ரெசார்ட் என்ன கதை?
இல்ல நான் சொல்லுவேன் எல்பிடபிள்யூக்கு இன்னொரு மீனிங், ஆனா அது இன்னும் கொஞ்சம் நாராசமா போகும். நான் வந்து அதனாலதான் பாக்குறேன். அந்த எக்ஸ்பென்ஷன் சொல்லல. ஆக்சுவலா நான் ஒரு படம் சஜஸ்ட் பண்றேன். எல்எஸ்டி பார்த்து சில பேர் பார்த்திருப்பீங்க. லவ் செக்ஸ் தோர்கா அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஹிந்தில. அந்த படம் பார்ட் 2. தோக்கா பார்ட் 2 விட்டுருங்க, பார்ட் 1 நீங்க பார்க்கணும். யோ இருங்க கோபால். என்னன்னா அதாவது 3 கதைகள், 3 கதையுமே ப்ராப்பர் கேமரால எடுக்காம ஒரு கதை ஃபுல்லா ஹேண்டி கேம்ல எடுத்திருப்பாங்க. இந்த கல்யாண வீட்டு கேமரா பழசு இருக்கும்ல, அதுல எடுத்திருப்பாங்க. ஒரு கதை ஃபுல்லாவே செல்போன், ஒரு கதை ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா. முழு கதையும் இப்படிதான் இருக்கும். 3 கதை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பிச்சிருப்பாங்க. அந்த படத்தை நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, உண்மையாலுமே நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அதான் கோபால் தானே? கண்டிப்பா மகேஷ் ப்ரோ தான். இல்ல மகேஷ் ப்ரோ, மகேஷ் அண்ணாதானாங்க. அதனால அதை ட்ரை பண்ணுங்க. அதோட பார்ட் 2 கொஞ்சம் நல்லா இல்ல, பார்ட் 1 எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அண்ணா பிரகாஷ் அண்ணா, நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம்ண்ணே. காலையில ஒரு மெசேஜ் வருதுண்ணே மகேஷ் அண்ணன்ட்ட இருந்து, எப்பப்பா வந்து 2031 வரும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காரு மகேஷ் அண்ணா. அப்படியெல்லாம் இல்ல, அவர் பிஆர்ல இருக்காரு. அவரு இல்ல பிஆர் பிஆர் வந்து சொல்லுவாரு தீய சக்தி டிவிக்கேன்னு. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க எல்லாரும். சரி, இந்த ரிசார்ட் என்ன கதை கோபால? ஆனா ஒண்ணு, நீங்க பிஆர்னு சொன்னனால சொல்றேன், அந்த கேட்டகரியில தானே வந்தனால ரொம்ப தப்பு பண்றாங்க. 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பேக் டு பேக் பயங்கரமா. அடுத்த படத்தை அனௌன்ஸ் மறந்துடுவாங்க. மறந்துடுவாங்க டக்குனு ஒரு ஸ்பீட்ல இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, படம் இல்ல, ஃபர்ஸ்ட் லுக் இல்ல அப்படின்னா அந்த அந்த ஒரு ஹீட் ஒண்ணு இருக்கும், அது போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான். ஆனா பிரகாஷ் நான் ஒண்ணு கவனிச்சீங்களா, லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தானே அடுத்த 3 வந்துச்சு. ஓகே தான்ல, அது சரி வராதுன்றீங்களா? லவ் டுடே வந்துட்டு லவ் டுடே ஃபர்ஸ்ட் இல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா இருக்கிறது வேற. அடுத்த இருக்குல உங்களுக்கு பேக் டு பேக் 2 படம் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க வந்து இல்ல அந்த என்ன பண்ணாது டிராகன் டியூட் ஒரே வருஷத்துல அப்படி கொடுத்துட்டு அங்கிட்டு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லைக்கே வந்து யாரு கூட அப்ப விளங்குமா அது? டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் விக்னேஷ் சிவன். இல்ல ப்ரோ, அவரே டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல தலைவா, நேத்து என்னடா அந்த டிக்கிலோனா டைரக்டர்னாங்க, அப்புறம் தெலுங்குல வந்துட்டு ஒரு டைரக்டர் பேர் சொன்னாங்க, அப்புறம் இவரே டைரக்ட் பண்ண போறாருன்னாங்க. எல்லாரும் ஒரு ஆக்டர் கிட்ட பேசினாலே அவங்க கூட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. ரூமரா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரைட்டர்னு ஒரு படம் வந்துச்சு, பிராங்க்லின் ஜேக்கப், அவர் படம்னாங்க. சரி, அப்படி அது எதுவும் தெரியல என்னன்னு. ஆனா பரிமளான்கோ படம் எப்படி இருக்கும்லாம் தெரியல. இன்டர்வியூ எல்லாம் ஜாலியா இருக்குப்பா, மிஸ்கின் பேசுறது ஒரு மாதிரி பண்ணா போகுது. ஆக்சுவலா எல்லாரும் பேசுறதுமே நல்லா இருக்கு. அந்த இவரோட இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. ஜெயராமோட இன்டர்வியூ, ஜெயராம் ஊர்வசியோட இன்டர்வியூ எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா செம்ம ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, பாண்டியராஜ் ஆக்சுவலா என்னன்னா இன்டர்வியூஸ் எல்லாம் முன்னாடி பாண்டியராஜோட தான் ஜாலியா இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாப்புல, ஷூட்டிங் டயத்துல அவங்க மாதிரி அந்த கடுப்பையெல்லாம் சேர்த்து வச்சு இன்டர்வியூல வந்து கக்குவாப்புல. நீ இந்த நம்மால் டைம் இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முரட்டு ஃபன்னா இருக்கும். சிம்புவை விட்டுருவாப்ல, ஆக்சுவலா கும்புவை தான் கும்பிடுவாப்ல. அந்த மியூசிக் போடுறேன்னு கூட்டு போய் என் உசுரை வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு பொழந்துருவாப்ல. இன்னைக்கே கவனிச்சீங்களா, மிஸ்கின் தலைவன் தலைவரே கூப்பிட்டேன், அண்ணன் கேட்ட சம்பளத்துல. அததான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா பாண்டியராஜ் தான் வழக்கமா இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவாப்ல இன்டர்வியூஸ்ல. இந்த வாட்டி மாப்பிள்ளை விவேக் மீம் மாதிரி பாண்டியராஜ முந்திக்கிட்டு ஒருத்தர் போறாப்ல, மிஸ்கின் அடிச்சு நவுத்திட்டு இருக்காப்ல. நீங்க கொஞ்சம் தள்ள, நான் பாத்துக்கிறேன், இது என்னன்னு எனக்கு தெரியும். மிஸ்கின் ஒரு மாதிரி இப்ப ஆடியோ லான்ச்ல பேசுறது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் தேவையில்லாம ஒரு 1 hour பேசிட்டு இருக்கீங்க, இது எதுவுமே வரப்போறது இல்ல நாளைக்கு இன்ஸ்டாலயோ இல்ல இதுலயோ. இப்ப அண்ணன் போய் எப்படி பண்றேன்னு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல வர்றாரு அவரு. அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, கொடூரமா ஒரு சம்பளத்தை கேட்டு விட்டு, அந்த சம்பளத்துக்கு எல்லாம் நான் உனக்கு எங்க சம்பாதிச்சு கொடுப்பேன்னா ஆடியோ லான்ச்ல சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஜோன்ல இறங்கிடுறாப்ல. எது பேசினாலும் கண்டென்ட். தெரியும் இல்ல டெய்லி எல்லாம் பேமெண்ட் இல்லடா டேய். சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து அதான் அது டிஃபர் ஆகும். நான் ஒண்ணு சொல்றேன், இல்ல தலைவன் தலைவில சிங்கிள் அதே சொன்னீங்க, அது வேறங்க, அது டிஃபர் ஆகும். அந்த ஆளு என்ன பண்றாப்ப வேணும்னே என்ன கூப்பிடக்கூடாது நடிக்க அப்படிங்கறதுக்காக ஒண்ணு பண்றாப்புல, ஒரு பயங்கரமா ஒண்ணு கேட்டு வருது. ஆனா அது இல்லாம
இல்ல அது இல்லாம இப்ப நீங்க லியோக்கெல்லாம் அந்த மாதிரி தான் கேட்டாப்ல அவரு. ஆனா கொடுத்துட்டாங்க. ஓ என்ன சரின்ட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இது சொல்லுவாங்க இல்ல, முன்னருகே நான் இருந்தாலும் ஒரு பார்த்திபன் படம் இருக்கும். வந்து மணி அடிப்பான் ஒருத்தன், அந்த வெளியே அரண்மனைக்கு வெளியே கட்டி வச்சிருக்கிற மணியை. இப்ப நீ அடிச்ச மணியில வந்து உள்ள இருக்கிற அரண்மனை கேரள விழுந்துருச்சு, அதை பூசி முழுவதுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்குவான். கேட்டவொடனே கொடுத்துருவான். என்ன கேட்டவொடனே கொடுத்துட்டான், இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 1000 ரூபாயா கேட்டிருப்பேனே பண்ணுவான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த ஜோன்ல இருக்காப்ல. நான் வந்து கேட்கறத கேட்டுறேன், கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற நீங்க அதுல இருந்து இறங்கவே மாட்டேன் நானு. வேணாம்னா வேற ஏதாச்சும் வச்சு பண்ணிக்கங்க அப்படின்ற ஜோன்ல இருக்காப்ல. லாஸ்டா இருப்பாருங்க அந்த ஆடியோ லான்ச்ல இன்னைக்கு. இல்ல ஆமாமா நேத்து பிரஸ் ரிலீஸ்லயே அவர் சொல்லிட்டாரு. ஆமா ஆமா என்னன்னா நான் டைரக்டர் ஆகும்போது சம்பளம் கேட்டா தரமாட்டாங்க, ஆமா நடிகர் ஆகும்போது கேட்டேன் கொடுத்துட்டாங்க, சரி ரைட் கேட்டு என்ன கேக் கொடுக்குறாங்க, சரி கேட்போம் அப்படின்னு அதிகமா இல்ல கேட்கல, அப்பயும் அவர் தராங்க. இன்னும் அப்புறம் அதிகமா என்ன எடுத்துட்டு இருக்கு? போறாப்ல. இப்ப என்ன பண்றாப்புலன்னா, இவர் என்ன இப்ப வெள்ளோட்டம் பாக்குறாருன்னா, எவ்வளவு கேட்டா இவன் தரமாட்டாயன்னு பாக்குறாரு. அவ்வளோத்த கேட்டு விடுவான் அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா அதையும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் அது இதுன்னு வெளியே கொஞ்சம் ஹிட் ஆயிருது பயங்கரமா. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படம் ஒண்ணு இது பண்றோம், அதுக்கெல்லாம் அவர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அவரே இந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு, நேத்தி பேட்டியில PS வினோத்ராஜோட அடுத்த படத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அவர் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் லெவல் எல்லாம் உட்காந்து கரெக்ஷன் சொல்லி அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அவருக்கு ஷூட்டிங் இல்ல இல்ல ஆரம்பிச்சிருச்சாண்ணா அது? அவருக்கு பிடிச்ச படம் அப்படின்ற அவருக்கு பிடிச்ச அவர் ரொம்ப அப்படியே இந்த படத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு வேலை பார்க்க வந்தாருன்னா அப்படியே ஆப்போசிட்டாவும் வேலை பார்க்கறாரு. அப்படி இல்லாட்டா இந்த மாதிரியும் பண்றாரு. அதுதான் அவரு கேட்கலாம். இந்த டிராகனுக்கும் எனக்கு தெரிஞ்சு டிராகன்லாம் அவர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சம்பளம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல இல்லை. இல்ல பெரிய ஏஜிஎஸ் சம்பளம் ஆச்சு தான், பெரிய சம்பளம் தான் அப்படி. எல்லாத்துலயுமே. அவருக்கு இப்ப இல்ல, முன்னாடில இருந்தே அவர் பெரிய சம்பளம் தான் ஏன்னா கேட்கறாரு. அவர் பிடிச்சி பண்ண மாதிரி இருந்தது அந்த படம்லாம், அதனால கேட்டேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மிஸ்கின் எந்த படத்தையும் பிடிச்சு பண்ண மாட்டாப்ல. நீங்க அவர் டைரக்ட் பண்ற படத்தவே போய் பார்த்தாலும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாப்புல, திடீர்னு ஏஞ்சி வருவாப்புல. ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் அவரே சொல்லுவாரு பேட்டிகள் எல்லாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் நான் வேலை பார்ப்பேன்ங்கிற மாதிரி. பாண்டியராஜ் இந்த படத்துக்கு பாண்டியராஜ் காலைல 6 மணிக்கு ஷூட் வச்சிருக்காப்புல. மனுஷன் பேஜாராயிட்டாப்புல, யோ நான் தூங்க போறதே 6 மணிக்கு தான். நீங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் பாருங்க, எனக்கு சரியான ஃபன். நான் வந்து உட்கார்ந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு சாண்டி இருக்கேன். வேற ஆமா, கூட. இந்த பன்னீர் சோடா மேட்டர் ஒண்ணு பண்ணாங்க, அதுவும் செம வைரல் ஆயிருச்சு இப்ப. ஆமா அது ஆமா எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிருச்சு இப்ப. இவர் இந்த மிஸ்கின் வந்து இப்ப இந்த ஜோன்ல இருக்காப்புல, இந்த தொட்டதெல்லாம் தொடங்க வச்சாலாம் விளங்குன்ற ஜோன்ல இருக்காப்புல. என்ன பேசினாலும் ஹிட். ஒரு அது நீங்க இப்பவும் நீங்க இதை பாருங்களேன், மார்கழியில் மக்கள் இசை இருக்குல்ல, இந்த வருஷம் ரஞ்சித் நடத்துற யூஸ்வலா அது வந்து இந்த வருஷம் வந்து அவங்க நடத்திருப்பாங்க. நான் வந்து நேர்ல போயிருந்தேன் அதுக்கு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த இதுல உட்காந்துருக்கோம். நீங்க கிட்டத்தட்ட மிஸ்கின் வந்து மேல ஏறாப்ல, ஏறி தமிழ் பிரபா வந்து இவரு மிஸ்கின் ரொம்ப முன்னாடி போயிருவாப்புல மேடையில. உடனே சார் கேமரா ஃப்ரேம் வராது, கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு இப்படி இது பண்ணுவாப்புல. மிஸ்கின் வந்து டேய் முன்னாடி போற நீ பின்னாடி எழுந்து வரா பாருங்க, சாதாரணமா அவர் வாய்ஸ் தான் கேட்கும். கத்த ஆரம்பிப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்ல தனுஷ் இவங்களுக்கு எல்லாம் கத்துவாங்க அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சு அவர் வந்து கெஞ்சுறாரு கிட்டத்தட்ட. டேய் சர்ரா விடுங்கடா, நான் நடிகனடா, ஏன்டா கத்துறீங்க, எனக்கு விடுங்கடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் பேசணும், முக்கியமான விஷயம் பேசினாடா, நீ பேசாதடா, கத்துவையா அப்படின்ற மாதிரி கத்துறான் என் மிஸ்கினுக்கு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இது மாதிரி இருந்துச்சு, இந்த இந்த தனுஷ் ஒரு ஆடியோ லான்ச், சிம்பு அந்த விஜயோட ஆடியோ லான்ச் எல்லாம் கத்துவாங்க, அவங்கள பேசவே விடாம கத்திட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. உண்மை நான் சொல்றேன்ல, மிஸ்கினுக்கு வந்து நிஜமான மாசம் இருக்கு இந்த ஆடியன்ஸ் மத்தியில. இந்த குறிப்பா அந்த சினிமாவை ரொம்ப பாக்குற அந்த மாதிரி ஆட்கள் மத்தியில உண்மையான மாசம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, டைரக்டர்ஸ் மத்தியில இன்னைக்கு தம்னையில வச்சாலே வித்து போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து மிஸ்கினோட இதுக்குதான். ஆளு கலக்குறாப்ல, கண்டென்ட் குடோனா இருக்காப்ல. அதுவும் இப்ப ஏதாவது ஃபன்னா பேசணும் அப்பெல்லாம் நினைச்சு பேச மாட்டாப்ல. சும்மா எது பேசினாலும் இந்த விவேக் ஒரு படத்துல பேசுவார்ல, இந்த பாளையத்தம்மன்ல, என்ன சாமி எல்லாரையும் துண்டால் அடிக்கிறீங்க, கையால் அடிச்சாடி தாங்குவியா, திருவள்ளுவருக்கு ஆனவன சொல்லி கொடுத்து ஆக்கிஸ் தெரியாது நான் தானே அப்படின்னு வரல, அந்த மோட்ல பேசிட்டு இருக்காப்ல. வர்றவனை பூரா திட்டுறாப்ல, எடுத்து பேசுறாப்ல. ஆனா முரட்டி ஹிட் ஆகுது. அப்புறம் எனக்கு பிடிச்ச என்ன, எல்லா மேடையிலயும் அந்த டைரக்டர் பாத்தீங்க, எந்த மேடை போனாலும் வேற ஒண்ணு சொல்லி டைரக்டர் மட்டும் இல்ல, ஹீரோ கிட்டே போய் சொல்றாப்ல. ஹீரோஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் லைட்டா அஃபண்ட் ஆவாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னா. அந்த படத்தை பார்க்கல, இந்த படத்தை பார்க்கல. இவர் மேடையே உன்னோட அதாவது பேசிக்கா இந்த படத்தை பார்க்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆடியோ லான்ச் போனா இல்ல சக்சஸ் மீட் போனா. நான் இந்த படம் பார்க்கல, ஆனா நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன், நல்லா இருந்துச்சு, நான் வாழ்த்துறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா முதல் வாட்டியா ஒரு மேடையில ஏறி உன்னோட எந்த படத்தையும் நான் பார்த்தது இல்லை, எல்லார்ட்டையும் சொல்றது இருக்குல்ல, அது பண்ணு. நேத்தி ஒருத்தன் கேட்டான், அது சரியான பொண்ணு. நேத்தி ஒரு பையன் கேட்பான்,
சார் நீங்க நடிச்ச படத்துல ஏ சார் பார்த்திருக்கீங்க? ஒண்ணுமே பார்த்ததில்லப்பா. எதுவுமே பார்த்ததில்ல. சார் நீங்க எடுத்த படத்துல அதையும் பார்க்க மாட்டேன். எடிட்ல பார்க்கறதோட சரி, அதையும் பார்க்க மாட்டேன். எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு? சுதர்சன் எதுக்கு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தெரியும். அப்ப இந்த படத்தையும் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. பார்க்க மாட்டேன். லேட்டா தான் பார்ப்பேன். அதான் ஓடிடி இருக்கே. என்னைக்காவது ஒரு நாள் பேக் டு பேக் பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அதான் சொன்னாரு. அதான் சும்மா உட்காந்து பேக் டு ஓடிடி பேக் இருக்கே, பாக்குறேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்துக்கோன்றாரு. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்டா, மக்கள்லாம் படத்தை பாருங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஐயோ, என்னையா மக்களை மட்டும் படத்தை பார்க்க சொல்ற, எடுத்த படத்தை நானே பார்க்க மாட்டேன்ற மாதிரி சரியான ஃபன்னா இருக்கு. நீங்க ஆனா இங்க கேட்கறதெல்லாம் கம்மிதான். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் விஷயங்கள்னு சிலதெல்லாம் சுத்தும். அதெல்லாம் வந்து மொரட்டு ஃபன்னா இருக்கும். நான் தான் சொல்றேன், அந்த ஒரு பர்சனாலிட்டியே நான் வந்து பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஐயோ, யாரையா நீ அப்படின்ற மாதிரி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ரைட்டர் ஒருத்தர். ஒரு அவர் வந்து மிஸ்கினை பார்க்க போறேன். அவர் வந்து மிஸ்கின் பயங்கரமான ஃபேன் அவரு. ஸோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிளம்பி வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வீடு வரைக்கும் போயிட்டாரு. அவர் வீடு வரைக்கும் போயிட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டு, அவர் வீடு எங்கேயோ இருக்கு, இவர் வீடு எங்கேயோ இருக்கு. பல மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு வண்டி நிப்பாட்டு போனா உங்க வாசல்ல வந்து செருப்பு தைச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர், அதான் மிஸ்கின். அவர்கிட்ட வந்து அவர் வீட்லயே வெளியே வந்து இவர் நின்றுகிட்டே இருந்திருக்காரு, அவரும் உட்காந்துட்டே இருந்திருக்காரு. சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் நிமிந்தே பார்க்கல, உட்காந்து தச்சுக்கிட்டே இருந்திருக்காராம். உடனே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ரொம்ப நேரம். அவர் ஃபுல்லா தைச்சு முடிச்ச உடனே அந்த கீழே வச்சுட்டு, எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி பார்த்து ரொம்ப நேரம் நிக்கிறானே யாரோ ஒருத்தன் அப்படின்ட்டு என்ன பார்த்துட்டு, உங்களை பார்த்துட்டு போதான் வந்தேன் அப்படின்னு. பார்த்துட்டல்ல போயிரு அப்படின்ட்டு உள்ள போயிட்டாரான் வண்டி இதுல வீட்டுக்குள்ள போயிட்டாராம். இவரு ஆமா இல்ல கரெக்ட் தான், பார்க்க தான் வந்தோம், பார்த்துட்டோம்ல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி வந்துட்டாராம். இதை வந்து ஒரு கதைன்னு என்ன சொன்னார். நான் சொன்னேன், யோ இங்க இருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் போயிட்டு அவர் தான் விளையாட்டுக்கு பார்த்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு உள்ள போனார். போய் பார்க்காம பேசாம, இல்ல தோழர் பார்க்க தானே போனோம், அவ்வளவுதான் பார்த்தாச்சு போயிட வேண்டியதானே. நான் சொன்னேன், நல்ல ஃபேன், நல்ல தலைவன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து அவரோட அவரோட இது எல்லாமே இந்த மாதிரி குறைக்கியா தான் இருக்கும். யாரோ ஒருத்தன் போய் அசிஸ்டன்ட் போய் திட்டிருக்கான் அசிங்கமா. வேலை கேட்டு போயிருக்கான். அவன் இதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லப்பா என்கிட்ட அப்படின்னு இருக்காரு. உடனே அசிங்கமா திட்டிருக்கான். உடனே திட்டின உடனே மத்த ஏடிஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உடனே வாங்க உடனே இன்னொருத்த செமையா திட்டான்டா. தம்பி நாளைல இருந்து வேலைக்கு வந்துருப்பா, நீ வேலையில இருக்க அப்படின்னு இருக்காராம். இந்த மாதிரி அவரை பத்தி சொல்ற கதை எல்லாமே கொடூரமா இருக்கும். எதுக்கே ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, நல்லா அசிங்கமா திட்டினா நீ அதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட பயங்கர ஃபன்னான ஆளு. என்ன நல்லா அமைதியாயிட்டீங்க, கதையை கேட்டு தூங்கிட்டீங்களா? மிஸ்கின் கதை கேட்டுட்டு மிஸ்கின் கதை கேட்டுட்டு தூங்கல. நான் தூங்கலாம் இல்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். தூங்கினப்பதான் கதையை கேட்டேன் அப்படின்றான். பிரகாஷ் திருஷ்யம் பாத்தீங்களா? பாத்துட்டேன். ஓகே ஓகே. இது ஜென்ரலா என்ன இது இங்க ஸ்பேஸ்ல பேசினவங்க என்ன சொன்னாங்க? அதிகமா நல்லா இருக்குன்றாங்களா இல்ல என்ன கதை? ஸ்பேஸ்ல போட்டோம், நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, லீடு மட்டும் தான் எனக்கு செட் ஆகல அப்படின்னாங்க. எனக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மோகன்லாலா சாருக்கு பிடிச்சிருந்துச்சு. சீக்வல் லீட், அடுத்த பாட்டுக்கான லீடு மட்டும் தான் பிடிக்கல, அது மட்டும் தான் செட் ஆகல. மற்ற எல்லாமே பிடிச்சிருக்காங்க. எனக்கு டீசென்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆகா ஓகா படம் இல்லை, அதே மாதிரி ஒரு மோசமான படம் கிடையாது. எப்பவும் கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்ட் 1, அப்புறம் பார்ட் 2, அதே மாதிரி பார்ட் 3 அந்த மாதிரி தான். இது வந்து எனக்கு வந்து நல்ல டீசென்ட் குட் அந்த படம், அந்த கேட்டகரி நல்லா இருந்துச்சு. பரணிக்கு வந்து அவருக்கும் டீசெண்டா இருந்துச்சு. மத்த கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்த்த தவிர மாவீரனுக்கும் வந்து பிலோ ஆவரேஜ்னாரு. மத்த எல்லாத்துக்கும் படம் நல்லா இருக்குனாங்க. என்னால வர முடியல, எனக்குமே படம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மொக்கையா இல்ல, எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல இல்ல. நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், பட் நேத்து இது பேச முடியல. மாவீரம் ப்ரோ சும்மா சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கல, ஓகே சாரி. இல்ல பரணி ப்ரோ, நேத்து நீங்க லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், செட் ஆகல படம், பயங்கரமா போர் இல்ல அடிச்சு. உங்க ட்வீட் நான் பார்த்தேன், நான் போடலான்னு நினைச்சேன். சரி பர்சனல் ஒப்பீனியன்ல நம்ம போய் எதுக்கு இது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி தான் நான் எதுவும் போடல.
பட் ஓகே உங்க பரணி ப்ரோ ஒப்பீனியன் எனக்கு ரெஸ்பெக்ட் இன்னொன்னும் இருக்கு. தொடருமே ஆக்சுவலா எனக்கு ஒரு மாதிரி ஒரு டீசென்டான படம் தான். அது ஓவர் ரேட்டட்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அதுவே ஒர்க் ஆகலங்கும் போது இது மெய்யழகன் நான் அந்த படம் வரப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் மெய்யழகன். அந்த படம் வந்துட்டு அது இங்க பாக்குறப்போ வந்துட்டு நிறைய பேத்துக்கு அதர் ரெஸ்ட் ஆஃப் த கேரளா பாக்குறப்ப அது வந்து ஒரு டீசென்ட் ஃபிலிமா தான் இருக்கும். ஏன்னா அதுல அந்த ஹை மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் தான். அதனாலதான் அங்க இருக்கிறவங்களுக்கு அது அதிகமா ஒர்க் ஆச்சு. நீ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஜம்ப் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு நான் பார்த்தப்போ. நான் வந்து அந்த படம் பிவிஆர்ல ஜாம் பேக்டு மலையாளம் ஆடியன்ஸோட பார்த்தேன். அவங்க உட்காந்து கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கு. பிவிஆர்ல கிளாப் பண்றதுதாங்க பெரிய விஷயம். ஆனா என்ன இப்போ இந்த மாச பிகினிங்ல தான் ஒரு மோகன்லால் படம் வந்துச்சு. இப்போ நான் நேத்து ஒண்ணு, இப்ப அடுத்து ஏதோ வரப்போறதா? மோகன்லால் படம் கிடையாது, அது பேட்ரியாட் வந்து மம்முட்டி படம். பேட்ரியாட் மம்முட்டி படம் மாவீரன். அதுல வந்து மோகன்லால் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஃப்ரெண்ட்ஷிப்காக, அவ்வளவுதான். ஆமா. அடுத்து சரி, வந்து ஏதோ அடுத்த வாரம் ஏதோ படம் வருதாமே. அடுத்த வாரமா? என்ன படங்க? அது மே 28 ஒரு மலையாள படம் வருதுல்ல, பெரிய பட்ஜெட்ல. மே 28 என்ன படம் வருது? காட்டலான். அதுல அவர் கேமியோ அதுல சொல்றாங்க, இருக்காரு. பட் எனக்கு தெரியல. மலையாள படம்னாலே கேமியோ இப்பெல்லாம் எல்லா படத்துலயும் வர மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு சேச்சுரேட் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க உங்களுக்கு. அதிரடியிலயும் ஒருத்தர் கேமியோ பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ, மம்முட்டி இவங்கள பண்றது இல்ல, எல்லா படத்துலயும் யாருன்னா ஒருத்தர் கேமியோ பண்றாங்க. இல்ல ப்ரோ, அதுல கேரக்டரா வருவாங்க. இல்ல அதெல்லாம் அப்பெல்லாம் கேரக்டரா வருவாங்க. இப்பெல்லாம் கேரக்டராலாம் வரது இல்ல, ஒரு சீனுக்கு தான் வந்துட்டு தான் போயிடுறாங்க. அது வந்து இப்ப ரொம்ப நிறைய பண்றாங்க. இப்ப லோக்கல்ல அது வந்து தெரியல, அதெல்லாம் கேரக்டரா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அந்த WWF வச்சு ஒரு படம் வந்ததுல, அதுல மம்முட்டி வந்து அது கேரக்டரா கொடுத்துருப்பாங்க, ஆனா ரொம்ப ஃபோர்ஸ்டா தெரியும் அவர் வர சீன்லாம். எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப இதுவா தான் இருந்தது. இல்ல அந்த படத்துக்கு மம்முட்டி நிறைய அடிச்சாங்க, போட்டு பொழந்தாங்க. அதுல ஆக்டிங்கே சரியில்லை, டயலாக் சரியில்லை. சில ஓடிடில வந்து புதுசா ஒரு டப்டு வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்ரிக்கல் வெர்ஷன் அண்ணா அதுல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. அண்ணா அந்த படத்துல வந்துட்டு படம் ஷூட் பண்ண டைம்ல மம்முட்டி சார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதோட ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணதே வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணது. அதனாலதான் தியேட்டர்ல மம்முட்டிக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஆமா, அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அதனாலதான் அந்த படத்தோட டப்பிங் அப்படி ஆயிடுச்சு. இனி திருஷ்யத்தை பத்தி பேசணும்னா, திருஷ்யம் வந்துட்டு படம் நானும் பார்த்தேன். நான் பார்த்தது ட்ரிவாண்ட்ரம் PVRல தான் பார்த்தேன். திருஷ்யத்தை பத்தி சொல்லணும்னா படமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஜஸ்ட் ஆஸ் ஒரு சீரியல் மெட்டீரியல் மாதிரி படம் போகுது. எனக்கு புரியலங்க, எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீரியல் மெட்டீரியல் நீங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அதுல சொல்லி முடிக்கட்டும்டா. ஏன்டா எனக்கு லைட்டா உணர்ச்சி வசப்பட்டேன். சாரி. அண்ணா சொல்லட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சீரியல் மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. இப்ப நம்ம திருஷ்யம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா அந்த படத்தோட கதையை நமக்கு தெரியாது. அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணி வந்த ஒரு சப்ஜெக்ட். திருஷ்யம் செகண்ட் நமக்கு தெரியும், ஜார்ஜ் குட்டி வந்து இப்படி பண்ணிட்டாரு, அதுல இருந்து வர்ற சப்ஜெக்ட் வச்சுதான் திருஷ்யம் 2 பண்ணாரு. அதுக்கப்புறம் திருஷ்யம் 3 வரும்போது பிரேஷன் ஆடியன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது படம் வந்துட்டு எப்படி இருக்கும். இப்ப எப்படி சொல்லணும்னா, உங்களோட சைட்ல இருந்து வந்த விக்ரம் மூவி, அந்த மூவியோட ட்ரைலர் பார்த்த போது கூட எனக்கு அது ட்ரக் மெட்டீரியல் வர்ற ஒரு மூவி மாதிரி இருக்கு. அப்ப அந்த சினிமாவில அதை காட்டணும், எப்படி இந்த ட்ரக் மெட்டீரியல் எல்லாம் கனெக்ட் ஆகுது, எப்படி ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகணும்னு காட்டணும். இப்போ திருஷ்யம் 3 வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜார்ஜ் குட்டி ஆப்போசிட் சைடு வில்லன் ஃபேமிலி லைக் சித்திக் சார் பண்றது, அந்த கேரக்டர்ல இருந்து வர்ற ரெஃபரன்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 சீன்ஸ் வந்து ஃபேமிலி, அவங்க ஃபுட் சாப்பிட்றது, அவங்க வெளியில போறது, கல்யாணம் அப்படி எல்லாம் காட்டும்போது ஆடியன்ஸாவே ரொம்ப மொக்கையா டல்லா போயிடும். இல்ல நீங்க ஸ்பாயிலர் பேசும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஸ்பாயிலர் சொல்லல. இல்ல நான் ஸ்பாயிலர் சொல்றதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஸ்பாயிலர் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு. அது ரீசன் இல்லாம அவங்க வைக்கல. இல்ல நான் சொல்ல வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணட்டும். சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த கதையில ஒரு லாஜிக் இருக்கு.
அந்த கதை எதுக்காக இவங்க பண்றது வந்து ரிவீல் ஆகுறதே செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்ல கேமியோவும் இருக்கு. அஸ் அன் ஆடியன்ஸ் நமக்கு வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கணும், அந்த படத்துல நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். அப்படி பண்ணேன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த படம் முக்கியம்னு சொல்லலை, அந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணதுல வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து கொஞ்சம் சொதப்பி போயிட்டேன். நான் கதை சொல்ல விரும்பல, ஏன்னா கூட இந்த தமிழ் பீப்புள்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் கூட நம்ம படம் பார்க்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களோட எல்லா படமும் நானும் விரும்பி பார்க்குவேன், அதனால சொல்றேன். ஸ்பாய்லர் சொல்லல, சாரி, ஸ்பாய்லர் ரிவீல் ஆச்சு, சம் சீன்ஸ் இல்ல இல்ல ரிவீல் இல்ல ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, ஸ்பாய்லர்லாம் இல்ல. நீங்க எந்த இல்ல ஊர்ல பாத்தீங்க? நீங்க ஸ்பாய்லர் சொல்லுவீங்கன்னு அவர் சொல்லங்க. இந்த ஸ்பேஸ்ல ஜென்ரல் ஆனா நாங்க என்ன நான் வந்து பார்த்தது பண்ணுவோம், நாங்க ட்ரிவாண்ட்ரம் PVR ல ஜென்ரலா தான் வந்து பார்த்தேன். இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி ஸ்பாய்லர்ஸோட அதே ரிவ்யூ பேசுவோம். சோ அவர் சொன்னாரு ஸ்பாய்லர்ஸ் பேசும்போது நான் அதை பத்தி பேசுறேன் ரைட் ரைட் அப்படின்னாரு. ரைட், ஆமா ஆமா, ரைட் தான், ரைட் தான். பட் ஆனா எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்துட்டு பரணிக்கு ஃபோன் அடிச்சேன், டேய் என்னடா பயங்கரமா இவங்க எல்லாரும் அந்த ஆன்லைன்ல வந்து அடிச்சிருந்தானுங்க, போர் அடிக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் மொக்க அப்படின்னு. எனக்கு நல்லா இருக்கேடா, அருமையா இருக்கேடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்க முழுசா பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னா. நான் எனக்கு ஆக்சுவலா எனக்கு முழுசா பார்த்தப்பவுமே இது எல்லாம் அடிச்ச அளவுக்கு நான் ஆன்லைன்ல நான் அடிச்ச ரிவ்யூஸ் தான் அதிகமா பார்த்தேன். அதனால தான் நான் வந்து பிரகாஷ்ட கேட்டேன், இங்க என்ன சொன்னாங்க, இங்க ஜென்ரலா ஆடியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, இங்க படம் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு படம் ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி பிரகாஷ் சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு டீசன்ட் டு குட் தான் அது ஓவராலா பார்த்தா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5க்கு ஒரு 3 ஸ்டார் படம் தான் வைங்க. ஆனா ஸ்டில் அந்த அந்த 60% ஒர்க் ஆயிருந்ததுமே எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு சில படம், எல்லா படமும் நமக்கு 100% ஒர்க் ஆக முடியாது. குறிப்பா ஒரு சீக்வல் அப்படி ஒர்க்கே ஆகாது. அப்புறம் இன்னொன்னு ஆப்வியஸ்லி எனக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி 1 தான் பெஸ்ட், 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3 அந்த ஜோன் தான். ஆனா ரைட் ரைட், கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஒன்னு வந்து ஆனா நான் ஒன்னு வந்து எனக்கு ரொம்ப பீக் எக்ஸ்பெக்டேஷன் வந்த மூவி, செகண்ட் வரும்போது ஜஸ்ட் லைட்டா பிலோ ஆவரேஜ் அந்த இல்லங்க, அது லெவல். ஏன்னா நம்ம ஒரு வேர்ல்டுக்குள்ள புதுசா போறோம், நமக்கு எதுவுமே தெரியாதுன்றப்ப அங்க எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த படம் வந்து ஒரு 90% நமக்கு ஒர்க் ஆயிடும். ஆனா செகண்ட் பார்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தெரிஞ்சு அந்த குடும்பத்தை பத்தி நமக்கு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுக்குள்ள போறோம், அது ஒர்க் ஆயிடுது. ரைட்டுண்ணா, ஆனா ரைட்டுண்ணா. எனக்கு எஸ்பெஷலி எனக்கு இந்த 3ல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு பயங்கர போல்டான கால் இது. இப்போ ஜீத்துவால ஜீத்து ஜோசப்க்கு வந்து ஒரு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப அவர் ஒரு பயங்கரமான பிலிம் மேக்கர் கிடையாது. படமா என்ன சொல்றது, விஷுவலி அந்த மாதிரி இதெல்லாம் அவர் அவ்வளவு டெக்னிக்கலா ஸ்ட்ராங் கிடையாது. டெக்னிக்கலா குட்டா இருக்காது. டெக்னிக்கலா அவ்வளவுலாம் பயங்கரமா அவங்க இருக்காது. ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப சுமாரா தான் இருக்கும். ஆனா அப்ப அப்படி இருக்கிற ஒருத்தர் வெறும் ரைட்டிங்கை வச்சு மட்டும் தான் நம்ம எக்ஸைட் பண்ண முடியும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சைக்காலஜிக்கல் பிலாசபிக்கல் ஆங்கிளை வச்சு மட்டுமே அதை நவுத்துனது இருக்குல்ல, அந்த அதெல்லாம் எங்க பிளே அவுட் ஆகுதோ அதெல்லாமே எனக்கு சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஸ்பாயிலர் சேர்த்து பேசும்போது அதை பத்தி நான் தெளிவா பேசுறேன். ஆனா எனக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த ஏரியாலாம், அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க அதை. எஸ்பெஷலி இவர் நடிப்பும் வந்து அநியாயமா இருந்துச்சு, செம்மையா பண்ணியிருந்தாப்புல பர்ஃபார்மன்ஸும் மோகன்லால். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ அப்புறம் அந்த ஃபேமிலி இப்ப என்னவா வளர்ந்துருக்கு, அடுத்த ஜெனரேஷனோட மைண்ட் செட் என்னவா இருக்கு, அவங்க எப்படி இவங்களை இது பண்றாங்கன்னு இதெல்லாம் வச்சு அதை மிட் பண்ணது இருக்குல்ல, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு, ஒரு சாதாரண ஃபேமிலி ஒரு சின்ன மர்டர், இதை வச்சு 3வது சீக்வல் வரைக்கும் ஒருத்தரால கொண்டு போக முடியும்னாலே எனக்கு என்னன்னா, இது இப்ப இது வரைக்கும் ஒருத்தர் குழந்தை இதுல இவ்வளவு அடிச்சிட்டாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க ஆரம்பத்துல தோனி 183 அடிச்சிருந்தாரு, அதுக்கு நம்ம ஃபயர் விட்டோம். ஆனா 46 வயசுல ஒருத்தர் 60 அடிக்கிறாரு கடைசியா இறங்கி அப்படிங்கறதே சமாதானே. எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். 3வது பார்ட்லயும் ஒருத்தரால இவ்வளவு பண்ண முடிஞ்சு அப்படின்னா சமாதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி கம்மியா தான் இருந்துச்சு முதல் 2 பார்ட்டோட, ஆனா சூப்பரா அந்த ஒர்க் ஆன வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, லாஜிக்கலா சொல்றேன். இப்போ வந்துட்டு இந்த படத்தோட த்ரெட் நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னா ஸ்கிரிப்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஆசை நல்லா பண்ணி வச்சிருக்கு அப்படி சொல்றேன், அது நானும் ஹோனஸ்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க ஆடியன்ஸா நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா திருஷ்யம் சீரீஸ் வந்து இங்கே ஜித்து ஜோசப் சார் வந்து ஒரு பிரில்லியன்ட் ரைட்டர், ஹவுஸ் டைரக்டர். அவங்க தேர்டு பண்ணும்போது நாம ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு ரொம்ப சொதப்பி போச்சுன்னு சொல்றேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல விட கொஞ்சம் கூட நல்லா வச்சுட்டேன்னு ரொம்ப இங்கேயும் ரொம்ப பிளாக் பாஸ்டர் மாதிரி வந்துடுவேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஆஸ் ரிவ்யூ வர்றதெல்லாம் இப்படி ஒரு மிட் ரிவ்யூ தான் வருது. அது என்னதுனாலன்னு எனக்கு தெரியாது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து சொல்றேன்.
நான் ட்ரெய்லர் பார்த்த போதும் படம் தியேட்டர்ல பார்த்த போதும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருந்துட்டு. அதுதான் என்னோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. மேபி இருக்கலாங்க. என்ன தெரியுமா? இங்க எனக்கு மலையாள பத்தி தெரியல. ஆனா இங்க எப்பவுமே சீக்வலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்க செகண்ட் பார்ட் எடுத்தாலே பெருசா ஓடாது. அதனால நாங்க சீக்வல்னா எக்ஸ்பெக்டேஷன் வழக்கமா கம்மியா தான் வைப்போம். அதுவும் மூணாவது பார்ட் அப்படின்னா சிங்கம் ஆமா அதான் மெயின். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பார்ட் அதை விட பிடிக்கும். ஆனா தேர்ட் சுத்தமா பிடிக்கல. சரி ரைட்டு முடிஞ்சு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த படம்? அந்த எந்த படம்? சிங்கா சிங்கம் சிங்கா சிங்கம் ஓ 100% ரைட். ஆமா. ஆனா ஸோ அதனால எங்களுக்கு எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தேர்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னா அது எனக்கு அது அது மேபி அதனாலயா இருக்கலாம். இல்ல சிங்கம் சீரிஸ்ல வந்து அந்த பிரான்ச்சைஸ் ரொம்ப நல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரான்ச்சைஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டேன் ஹரி சார். அதான் தேர்ட்ல தேர்ட் வந்த பார்ட்டை போது அது சொல்றேன். ரொம்ப தேர்ட் வந்த போது அது ரொம்ப சொதப்பி போச்சு. என்னது எனக்கு ஒரு வழியா பிடிக்காததே வந்து அந்த கிளைமேக்ஸ். ஆதி அந்த ப்ரோ நீங்க ஃபைட் இருக்குல்ல ஏர்போர்ட்ல அது. ஆதி ப்ரோ பரதநாட்டியம் படம் பார்த்தீங்க? மலையாளம் பரத்வாஜிரங்கடா பரதநாட்டியம் மலையாளம் ஃபிலிம். லோவா கேக்குது பரணி ப்ரோ. பார்த்தேன். இல்ல நான் இவரை கேக்குறேன் ஆதி ப்ரோ. பரதநாட்டியம் படம் இல்லடா பாத்தீங்களா? மலையாளம் ஃபிலிம். இல்லடா ஏன் நல்லா நீங்க இருக்கா? பார்ட் 1 பாருங்க. பார்ட் 2 பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும். அதனால பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2 உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட் 1 நீ விட பார்ட் 2 கங்குவா நல்லா மாதிரி நீ கோடத்துல வழி பாக்குறியா இல்ல ஏங்க உண்மையிலேயே நல்லா சத்தியமா இருக்கு? இல்லங்க. ஆர்பி வழங்குற இல்ல டெஃபினட்டா சொல்றேன். படம் வந்து ரொம்ப சூப்பர் ஒர்க்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்க வந்து ஃப்ளாப் தான். ஆனா செகண்ட் வந்து டார்க் காமெடி தான். ஆனா செகண்ட் பார்ட் வந்து அவங்க ரொம்ப கனெக்டிவா பண்ணி வச்சிருக்கு. எப்படி சொல்லணும், அந்த ஸ்பாயிலர்ஸ் சொல்ல விரும்பல. கொஞ்சம் இங்க இருக்கிற கொஞ்சம் ஒரு அது அந்த சப்ஜெக்ட்ல வந்து அவங்க கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா கனெக்டா வர சம் சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு லைக் யாரு எஸ் நடிச்சது? காமெடி மூவி மாதிரி பண்ணி வச்சிருக்கு. யார் நடிச்சதுன்னா இல்லங்க. கதையை நம்பி பாருங்க. சுரேஷ் சார் அந்த படத்துல வந்து சைஜு குரூப், சுராஜ் வஞ்சாரமூடு இருக்கு. அது பார்ட் 2ல. ஆமா பார்ட் 2ல. இவர் பார்ட் 1 இன்னும் பார்க்கல. பார்ட் 1ல வந்து சைஜு குரூப் அந்த கொஞ்சம் ஆக்டர்ஸ் தான் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் படம். என்ன காமெடியாடா? என்ன ஜானரா? காமெடி தான். ஃபீல் குட் டிராமா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் கதைக்குள்ள போக. அதுக்கப்புறம் தான் பிளாட் ரிவீல் ஆகும். நீங்க பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு மாதிரி டீசென்ட்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் பார்த்தேன் அந்த படம். அப்பயே எனக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. ஆனா அந்த படம் ஏன் எதுல சரியா இருக்கு? போகல? நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் மெசேஜ் பண்றேன். திடீர்னு கேட்டா அந்த படம் சொதப்புனதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க வந்து அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆன டைம்ல கொஞ்சம் பீக்கான ஒரு படம் இருந்தது கிளாஷ் கூட. அதனால அந்த படம் யாருமே கேட்கல. நான் கூட தான் ஃபீல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒர்க் ஆகலன்னு. இல்ல நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு என்னடா டீசென்ட்டா இருக்கே, பரவாயில்ல பார்ட் 2 எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்களே அப்படின்றதுக்காக நிறைய ரெஃபரன்ஸும் இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ரைட்டிங்கா உங்களுக்கு அந்த செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பா பிடிக்கும். இப்ப உங்களுக்குன்னு இல்லை, யாரெல்லாம் இந்த ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே மஸ்ட் வாட்ச் படமா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா ஓடிடியில் பார்த்தவங்க கூட யாருமே வந்து அந்த படத்தை நெகட்டிவா சொல்லல. ஒரு தேட்டரிக்கெல்லாம் பிளாக் பஸ்டர், ஓடிடிலையும் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். ஆனா ஆசிஃப் அலியோட பிரதர் ஒரு படம் பண்ணாரு. அது பாப்பியா? என்ன படம் ப்ரோ? படத்தோட பேரே மறந்து போச்சே. அந்த காட்டுல நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு போலீஸ் சப்ஜெக்ட். சம்பவம் அத்தியாயம் 1. ஆமா அதுதான். சாரி சம்பவம். பார்த்து. ஆமா இந்த ஸ்பேஸ்லயே நாங்க பேசுவோம். பிடிச்சிருச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில இது தவிர எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படம் ஷார்ட் ஃபிலிமா வந்துச்சு. ஆமா சொன்னாங்க. சொல்லுங்க. அந்த படம் ஷார்ட் ஃபிலிமா வந்த சப்ஜெக்ட் தான். எப்படி அது பண்ணி வச்சிருக்கு? அப்படியே ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் அது யூடியூப்லயே இருக்கு. எனக்கும் அந்த படம் வந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு படம் பார்த்தேன். பட் எனக்கு அது ரொம்ப டீசென்ட்டா தான் இருந்துச்சு அந்த படம். நான் நேரே ஆப்போசிட் தான். நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். நான் கூட கேட்கல. எனக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும்னு சொல்லி டைரக்டா ஆக்சுவலா பழைய ஷார்ட் ஃபிலிம் பரணி ப்ரோ 1 இயருக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை அப்பவே பார்த்திருக்கேன். அதனால ஐயோ பார்த்திருக்கமேனே அந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஆனா மெய்யல அந்த படத்துக்கு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு எடிட் பண்றது அவ்வளவு கஷ்டம். அதனால எனக்கு எடிட்டாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்மி பட்ஜெட் வேற, ஒரே லொகேஷன் வேற. அது எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுது ரைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம இதுலயே சின்னதா வந்து நம்ம கம்மி பட்ஜெட்ல ஒரு படம். எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ தூரம் உண்மைலாம் தெரியல.
சூர்யா 47 பட்ஜெட்டு அவரோட சேலரி சூர்யா சாரோட 22 சேலரியை தவிர 22 sorry தானா? சார் தெரியும் நானும் 22 பார்த்தேன். crore தாங்க. அவர் சேலரியை தவிர படத்தோட பட்ஜெட்டே 22 கோடி தான். அப்படின்னா வந்து அது கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகுறப்போ ஒரு பெரிய இது பண்ணாலும் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம் தான். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலா கம்மி ஆவேஷம் பட்ஜெட்ல பண்ணணும். பட்ஜெட்டே 30 crores தான். நான் கூகுள்ல பார்த்தேன். பட் அது அவ்வளோ கம்மி பட்ஜெட்ல எடுத்த படம் மாதிரியே இருக்காது. எங்க பட்ஜெட் இப்ப இங்க தமிழ்ல நிறைய பேர் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பெருசா சேலரி வாங்குறாங்க. இதுல தவிர வந்து சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் வரப்போ அது அந்த சேலரி தான் வந்து ஒரு படத்தோட என்ன சொல்ல ஒரு 80% பட்ஜெட்டாவே நான் பாக்குறேன். இப்போ இந்த வருஷம் சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் ஓடுச்சு. அது எல்லாமே வந்துட்டு கம்மி பட்ஜெட் நல்ல ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ இந்த May 28 வந்து பிளாஸ்ட்னு சொல்லி ஒரு படம் வருது. அப்புறம் பரிமளன் கோ. ரெண்டுமே ஒரு என்ன சொல்ல பரிமளன் கோ அந்த டைட்டில் டீசர் மட்டும் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரி. ஸோ ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு கரெக்ட் பிக்சர் கிடைக்கும். எனக்கு அந்த படம் பார்க்குறப்போ அந்த பரிமளன் கோ பார்க்குறப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த மலையாள படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் பாருங்க பார்ப்போம். ஓகே அண்ணா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு டவுட் தான். கேளுங்க ப்ரோ. நாங்கெல்லாம் மைண்டே பண்ண மாட்டோம். அண்ணா மெய்யகன் சினிமா அந்த மூவி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஹானஸ்டா சொல்றேன். ரொம்ப பர்சன்ட் இல்லாத படத்தை பற்றி சொல்றது நான் கேட்டிருக்கேன். அந்த படத்தோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் கேட்க வந்தது மெய்யகன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன போச்சு. ரிலீஸ் ஆன டைம்ல அங்க என்ன ஸ்டேட்டஸ் கிடைச்சு, அது மட்டும் இல்ல அந்த படம் எப்படி எக்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும்? ஆனா ஹிட்டா ஃப்ளாப்பா எப்படி வந்து அந்த படத்தோட ரிவ்யூ அது தியேட்ரிக்கலா ஃப்ளாப் படம் தான். ரிவ்யூஸ்மே வந்துட்டு ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட என்ன பேசிட்டே இருக்காங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்துச்சு. கிரிட்டிக்ஸ் தான் நல்லா எழுதுனாங்க அந்த படத்துக்கு. அந்த படம் ஓடிடில செம்ம ரீச். பட் இல்ல தியேட்ரிக்கலா அது மெய்யழகன் ஃபெயிலியர் எனக்கு ஒரு டவுட். அந்த படம் வந்து லென்த்தியா ஏதாவது இது பண்ணி கட் பண்ணாங்களா? எனக்கு ஆமா தெரியல. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்த ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு டியூரேஷன் போர்ஷன்லாம் தெலுங்குல இல்ல, தமிழ்ல தான் இருக்கு. புரியல மாவீரன். பரணி ப்ரோ அது ஃபர்ஸ்ட் வந்து டியூரேஷன் லென்த் அதிகம். அதுக்கப்புறம் மண்டேல இருந்து அந்த படம் கட் பண்ணாங்க. நான் வந்து ஆமா அது லென்த்தி 2 வெர்ஷனே hours 2 தடவை பார்த்தேன் தியேட்டர்ல. இல்ல நானும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் பார்த்தேன். அது 2 hour 50 minutes நினைக்கிறேன். கரெக்ட்டா? அத கோயில்ல உட்கார்ந்து சோழர்கள் வர்றாருலாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் தெலுங்குல ஃபர்ஸ்ட் டேல அதுக்கப்புறம் இருந்தே இருக்காது. இங்க இலங்கையில நடந்த அந்த விஷயத்தை எல்லாமும் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓடிடில எந்த வெர்ஷன் இருக்கு? ஓடிடில 2 அன்கட் இருக்கு. இப்போ அன்கட் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரிம்டு தான் வந்துச்சு. இப்போ அன்கட் அவைலபிளா இருக்கு. அண்ணா இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு அந்த படத்தோட அன்கட்டட் வெர்ஷன் யாராவது கொஞ்சம் எனக்கு டீம் பண்ணி கொடுக்குமா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம். மெய்யழகன் நான் பார்க்கல படம். நான் அந்த அன்கட் என்கிட்ட டவுன்லோட் தான் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட அது லிங்கா இல்லையே. சரி ஓகே ஆர்பி ப்ரோ நான் அனுப்பிச்சுறேன். நம்ம சிடி தேங்க்யூ. கடைக்காரன். பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் பார்க்கல. அது வந்து எப்படி ஒரு ஃபேமிலி நான் இப்போ கட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதனால சொல்றேன். இந்த கார்த்தி சாரும் வந்து ஆப்போசிட் இருக்கிற ஆக்டர் பேர் எனக்கு தெரியாது. அவங்களோட இமோஷன் தானே இந்த படம். அரவிந்த் சுவாமி. எஸ். அவங்க இமோஷன் தானே அந்த படம். பிளாட் வந்துட்டு ஆமா அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஒன் நைட்ல என்ன ஆகுதுங்கிறது தான் அந்த படம் ஃபுல்லா போகும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு எப்படிடா இவ்வளவு ஹைப்பா வந்து படத்துக்கு கிடைச்சதுன்னா பார்க்கணும். 100% பார்க்கணும்னு அனுப்பி விடு ப்ளீஸ். ஓகே ப்ரோ நான் டிஎம் பண்றேன் உங்களுக்கு கண்டிப்பா. ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசிட்டு இருந்ததால ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வந்துருச்சு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு 5 நிமிஷம் படம். அனிமேஷன்லேயே இருக்கும், ரிவர்ஸ்லேயே மூவ் ஆகும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். 5 நிமிஷம் தான் பாருங்க, செம்மையா இருக்கும். அனிமேஷனா? ஆமா யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கும். ஓகே மாவீரன். லாஸ்டா ஒண்ணு மாவீரன் ப்ரோட்ட கேட்கணும் பிரகாஷ் ப்ரோ. அது மட்டும் கேட்டுக்கிறேன். கேட்டு முடிங்க. மாவீரன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. மாவீரன் ப்ரோ இப்போ ஒரு மாதிரி நம்ம ஆள் டவுன்ஃபால்ல இருந்தாரு, கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ தெலுங்குல ரவி தேஜாவும் இதே மாதிரி இருமுடின்னு ஒரு படம் பண்றாரு. அதுல கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து சாமி படங்கிறதால இது நல்லா ஓடுதுன்றாங்களே, அதுக்காக இல்ல நான் கேக்குறேன். ஜஸ்ட் சும்மா கேக்குறதா. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல படம் பண்றாரு. அங்க எப்படி பட்டாம்பூச்சியை பத்தி எங்க பரம்பரைக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. தெலுங்குல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் சரண், மகேஷ் பாபு தான். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ரவி தேஜா பிடிக்கும்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தை பத்தி? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருமுடி எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அதாவது குடும்ப டைரக்டர் நிறைய அறிமுகப்படுத்தலாம் ஓகே. ஆனா பக்காவான கமர்ஷியல் டைரக்டர் கூட ஒரு நல்ல ஃபேமிலி கமர்ஷியல் ஐட்டம் எல்லாமே சேர்த்து ஒரு படம் பண்ணாதான் நல்லா இருக்கும். முழுக்க மாசுல போகாம. இருமுடி அவர் வித்தியாசமா போறேன்னு ஓகே. ஆனா ஜிவி பிரகாஷ் மியூசிக்கா போட்டிருக்கிறாரு.
நான் என்ன சொல்றேன், இந்த ட்ரெண்ட்ல உள்ள சாய பேங்கர் மாதிரி ஆட்களை தெளிவு தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு 2 தெலுங்கு ட்ரெண்ட்ல உள்ள ஒரு டேரக்டர். எனக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விவேக் ஆத்திரே கூட ஒரு படம் பண்றதா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ரூமர் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல காம்பினேஷன் அமைஞ்சிச்சுன்னா அவர் பழையபடி மேல வரலாம். ஏன்னா அவருக்குலாம் ஒரு படம் தான் தேவை, ஒரே ஒரு படம் தான். அவருக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாஸ் ஃபாலோயிங் இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு. அப்புறமேட்டு என்னன்னா எல்லாரையும் தாண்டி ஃபேமிலியா நினைச்சிட்டு அவர் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனா படம் கிளிக் ஆகாம அது ஒவ்வொன்றும் தள்ளி 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 போயிட்டு இருக்கு. அவருக்கு வால்டர் வேரியா படத்துல கிடைச்ச மாதிரி ரோல்லாம் கிடைச்சுன்னா பிரிச்சு மெஞ்சிருவாரு. அந்த படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த படத்தை டோட்டலா ஹோல்ட் பண்ணதே அவரு தான். அந்த மாதிரி ஒரு படம் அமையணும், ஒரு படம் 2 படம் அமைச்சா எவ்வளவு எப்பேற்பட்ட படங்கள், எல்லா படம் விக்ரமா இருக்கட்டும், கிக்கா இருக்கட்டும். இந்த விக்ரமா இருக்கட்டும் கிக்கெல்லாம் என்ன மாதிரி ஓட்டம், அது மாதிரி ஏதாவது ஒண்ணு அமையும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு படம் தான். சரி, ஓகே பிரகாஷ் ப்ரோ, அதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். அண்ணா கார்த்தியோட பாய். அண்ணா கார்த்தியோட செய்யன் அப்படி ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுக்கு அது ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? சேயன் சிவகார்த்திகேயன் சாரி இல்ல, அதாவது சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒண்ணுதான் கார்த்தி, எல்லாம் ஒண்ணுதான் பாருங்க. எப்படி நார்த்ல சாரி விஜய்னு சொன்னா விஜய் சேதுபதி சாரி விஜய் சாரி அது மாதிரி. என்ன ஏர்ல ஏத்துறாரு. ஆனா அந்த படத்துல ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சேயோன் வந்து இப்போ என்ன கேட்டீங்க அதை பத்தி, இந்த வருஷம் ரிலீஸ் கேட்டீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த படத்தை, யாரு டைரக்ட் பண்றது, யாரு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர். இந்த வருஷம் வந்து இப்ப கருப்புக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் கிராசர் அதுவா தான் இருந்துச்சு. கருப்பு வந்ததுக்கு அப்புறம் கருப்பு நம்ம ஹையஸ்ட் கிராசரா இருக்கு. ஆனா ஒரு 5 மாசமா ஒரு படம் வந்து இந்த வருஷம் வந்த படங்கள்ல ஏன் சிவகார்த்திகேயன் படமே வந்துருந்துச்சு. என்ன படம்? பராசக்தி வந்துருச்சு. பராசக்தியை விட இது வசூல் கூட அப்படின்னா, அப்படி ஒரு படமும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்துச்சுன்னா அந்த படத்தோட டேரக்டர், தாய் கிழவி படத்தோட டேரக்டர் தான் இப்போ சேவன் எடுக்கிறாரு. அதுக்கு மேல சில பல அம்சங்கள் அந்த படத்துல சேர்ந்திருக்கு. விருமாண்டி ரெஃபரன்ஸ், அது விருமாண்டி கதைக்களம் எல்லாம் நிறைய சேர்ந்திருக்கனால கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. ஆனா நான் சொன்னது உங்களுக்கு இவ்வளவு வேகமா சொன்னா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பரணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாருங்க. ஆர்பி ராகுல் ஒண்ணுமே புரியல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்லோவா சொல்ல முடியுமா? இருங்க, இந்த வருஷம் இல்ல கண்டிப்பா அதனால எனக்கு சொன்னேன். பரணி ப்ரோ என்ன சொல்லுவாரு, ஹியர்ட் சம் குட் திங்ஸ் அபௌட் சேயோன். ஆர்பி ராகுல் ப்ரோ அந்த டைரக்டர் வந்து தாய் கிழவின்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு படம் பண்ணாரு. அது வந்துட்டு செம பிளாக் பஸ்டரு. ஸோ அதனால இந்த படத்துக்கும் அதே டைரக்டர்ன்றதுனால ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த வருஷம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். பாருங்க, நான் எஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்றது அடுத்த படத்தை விட வருஷம் கலெக்ஷன் கூடன்னு பிரகாஷ் ப்ரோ சொன்னதெல்லாம் ஸ்கிப் கருப்பு மாதிரி பீக்கில போகுமா? அதுல வந்துட்டு கருப்புல வந்துட்டு அவர் சாமியா வராரு சூர்யா அவர்கள். இதுல வந்துட்டு சாமி ஆடுறவரா வராரு. அதனால தெரியல ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ so much. பரணி ப்ரோ, அது ரிலீஸ் அப்பவும் ஒரு 10 நாள் முன்னாடி வந்து சொல்லுங்க, ஹர்ட் குட் திங்ஸ் அபௌட் சேயோன். அப்பதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா மெய்யழகன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அறிமுகம்ன்றதையும் சொல்றீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? ஓகே, பை. தேங்க்ஸ்.